श्यामोद्भक्तजनात्यन्तोपचत्वमन्येष्टविचार्यतोर्णं स्तम्भेवतारत्वमन्यलभ्यं लक्ष्मीसंवं शरणं प्रपद्ये योनितमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्सहितराणि तनायमेने अस्मिन् पुरो भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य विदार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे श्रीदत्तां सुधारदेव लवज्ञानां निषज्ञां गुणसम्पदां शरणं भवभीतानां जडगोपमुनीश्वरं करुणैकपात्रं श्रीरङ्गवीरघुराट्टगोपद्यं वेदान्तेशिकेशीलमहं प्रपद्ये श्रीमद्वेङ्कटजटारसंयोरान्नोद्धात्मान्तभूद्वहादशकजित्पादारविन्दाख्यं श्रीमद्वेदोतं सुदेशिकेते कारुण्यवीक्षास्तुं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं वेदान्तेशिकेशीलकटाक्षलब्ध स्वयंतसारमनोद्यमनं बुधाग्र्यं नारायणादिकृपाभिषिक्तं श्रीगणाधिशेखरमाख्यामः यशवारिकृपापात्रं देशमादिगुणार्णं श्रीषडादिजीशानं देशिकेन्द्रं भजे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकभक्तिनाथसमारम्भां नाथयामोद्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शरणं प्रपद्ये माता पिता युवते यदेव नियमेन मदन्मया नामातिशः कुर्वते भूतं दर्शमहदा श्रीभक्तिसार योगिवाहं भक्ताभिरेणुवर्गाभित्यं लीलासंगस्तनगिरितटी बोध्य कृष्णं पाराख्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वच्छष्टायां सजनिगणगङ्गा बलात्तभुङ्क्ते गोदा तस्य भूयः कल्पवल्ले श्रीरङ्गराज अर्जुनयोगश्याम साक्षात् क्षमां करुणयां कमलां गोदावनन्द शरणं நாராயணாடுவான் சங்கங்கள் கோல விளக்கே கொடியே விதானமே ஆதிரையாய் அருளேலோ நம்பாவாய். நேற்று பாட்டுல பெருமானுடைய பெருமை எல்லாம் காட்டின்னு உன்னை அழுத்திட்டு வந்தோம் அப்படின்னு பகவானையே அவன் அனுபவத்தையே எதிர்பார்த்துன்னு வந்திருக்கிறதாகவும் பறையை கொடுத்தா இந்த பறையும் கூட லோகத்தாருக்காக கிராமத்தில் இருக்க கோபாலுக்கெல்லாம் கேமம் ஏற்பட்டோம் மழை உண்டாட்டுறதுக்கு அதையும் ஏற்றுக்கிறோம் பறை தகுதியாக அதையும் பண்ணிக்கிறோம். ஆனா எங்களுக்கு முக்கியமா வேண்டிருக்கிறது உன்னுடைய கைங்கரியம் தான். நாங்கள் தாசாளா இருந்து தாசவருக்கு தாசியம் பண்றதுக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னு பிரார்த்திச்சேன். அப்படி இருந்தா அதுல பறையும் சொன்னது உண்மையா அல்லது தாசியமா? பறையா இருக்கிறது என்னென்ன வேண்டிருக்கும் அதுக்கு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பெருமாள் அவள் வாயிலா கேட்கிறாரு. இப்போ இல்ல ஒருவேளை ஆனுஷங்கிகமா பகவத் கைங்கரியம் பிரதானம், அது கூட அதுக்கு விரோதம் இல்லாமல் ஒத்து வரக்கூடியதானால் லோகத்தாருக்காக பண்ணக்கூடிய இந்த மார்கழி மாசம் நோன்பையும் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன. இப்போ அதுக்கு அந்த விரதத்துக்கு வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பெருமாள் கேட்கிறேன். இதுல பூர்வஜாலாம் பெரியவா முதல்வர்கள்லாம் பண்ண வழியில் நாங்களும் பண்ண போறோம். அதனால இதுக்கு பிரமாணமானது சிஷ்டாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பகவானை பார்த்து மாலே அப்படின்னு கூப்பிடுற. மால்னு சொன்னா வியாமோகம் உடையவன், ஆசை உடையவன், பிரீதி உள்ளவன் அர்த்தம், வசந்தவன் அர்த்தம், சமஸ்த கல்யாண குணங்கள் உள்ளவன் அர்த்தம். பல அர்த்தங்கள் மால்த சப்தத்தினாலும் சொல்றதா இருக்கு. முக்கியமா அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் மணிவண்ணா அப்படின்றதால கூப்பிடுறான். அதாவது பிரம்மத்துக்கு
சர்வ வியாபியா இருக்க காலத்துல ரூபம் இல்லாம இருந்தா கூட எல்லா வசூலையும் இருக்கிறது கூட பக்தாளை அனுபவிக்கிறதுக்காக பக்தாளுக்கு ஆசை இருக்கு. இப்போ பக்தாள் இவரை நான் அனுபவிக்கணும்னு எப்படி தெரிஞ்சுப்பா அப்படின்றதுக்காக ஒரு ரூபத்தை ஏத்துக்கிறார். ஸ்வரூபம் எவ்வளவு சத்தியமோ எவ்வளவு வசந்ததோ அப்படியே ரூபமும் கூட வசந்தது. ரூபத்துக்கு ஒரு விசேஷம் கூட எல்லாருக்கும் அனுபவத்துக்கு விஷயமா இருக்கு. அதனால இந்த ரெண்டு விசேஷங்கள் போட்டு கூப்பிடுறா கிருஷ்ணான்னு சொல்றாம முதல்ல சொல்றது நாராயணனே நமக்கே வரதருவான்னு சொன்னா நாராயணான்னு சொல்லாமல் மாலே அப்படின்னு சொல்ற. நாராயண சப்தம் எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியில் இருக்கா அப்படின்றது மாத்திரம் சொல்லும். மாறுங்கிறது என்ன பண்ணும் பக்தாளுக்கு அனுகிரகிக்கிறதுக்காக அவள் இஷ்டப்பட்ட மாதிரி அவளுக்கு தெரியும் தோற்றத்தை காட்டும் அப்படின்றது விசேஷம். அதுக்காக தானே நீ அவதரித்து இங்க வந்த. அதனால எங்களுக்கு நீ உன்னுடைய சந்நிதியிலேயே சதா இருக்க முடியாது அனுகிரகிக்கணும். கூடவே நாங்க இருக்கணும். இதனோட துணையாகவும் மேல சொல்ல போறாரு. ஒரு கணமும் பிரிஞ்சில்லாமல் உன் அனுபவத்தை உன் கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். இது பண்றதுனாலேயே கூட லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இதுக்கு அவகாசம் கிடைச்சது அவ நோன்பு பண்ணுன்னு சொன்னதுனா அதை நாங்க விட்டுவிட இஷ்டப்படல. பலன் கிடைக்கிறதா இருந்தா கூட ஆரம்பிச்சதை விட்டுவிட வேண்டாம்ன்றதாகவும் ரெண்டாவது சொன்னதை நடத்தி காட்ட வேண்டியது அவசியம். பண்ண போறோம் சொன்னோம். ஆரம்பத்தையே சொல்றது நீராட போதுவினோ அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச விரதத்தை நடுவில் விட்டுவிடல. கிருஷ்ணன் பிரீத்தனாயி சேவை கொடுத்து கேட்டது கொடுக்குறேன்னு சொல்றது கூட அதோட நின்றுடாமல் அதுதான் இவாளுக்கு இஷ்டமா இருக்கிறது கூட இதனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அவகாசம் கிடைச்சது அதையும் கூட சஃலமாக்கணும். அதுக்காக நாங்க தெரிஞ்சுன்னு வந்திருக்கோம். இந்த நோன்பு எப்படி பண்ணோம்னு சொல்லிருக்க பூர்வாலாம் எப்படி ஆச்சரிச்சிருக்கான்னு சொல்லிருக்க அந்த கிரமத்தை இதை நாங்க பண்ண போறோம். பண்றச்ச அதுக்கு வேண்டிய வசதியை கொடுக்கறதுக்காக ஒன்ன நிர்வாகக்கெல்லாம் சொன்னேன். எங்களை அது பண்றதுக்காக சொன்னேன். நீயும் எங்களுக்கு வேண்டியதை கொடுத்த நாங்களும் அதை அனுஷ்டிச்சு அதனால க்ஷேமம் வந்ததுன்னு லோகம் தெரிஞ்சுட்டார். உன்னுடைய பெருமைக்கு சேர்ந்தது. அனுகிரகத்தினால கிடைக்காது ஒண்ணும் இல்லை அப்படின்றது இதனாலயும் ஊர்ஜித்தமா இருந்தது. அதனால் நாங்கள் மார்கழி நீராடுவான் பண்ண போறோம். மாலே மணிவண்ணா ஆட்சித்தாரிடத்துல விசேஷ பிரீத்தி உள்ளவன். நம்ம அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்துவான். அத்தியர்த்த பிரியன் ஞானின்றவன் ஆத்மான்றவன். ஆத்மா ஞானித்து ஆத்மையும் மேமத்தும் தனக்கே ஆத்மாவா பகவான் நினைக்கிற அளவு அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு பகவத் பக்தாளுக்கு அவாவா இஷ்டப்பட்ட ரூபத்துல அவளுக்கு தன்னை காட்டிக்கிறான் பகவான். அது பண்றதுன்னு ஒரு விசேஷம். சர்வ வியாப்த ஸ்வரூபத்துக்கு யார் எப்போ எங்க எப்படி கேட்டா அவளுக்கு அப்படி அந்த திருப்தியை கொடுக்கறது. நானும் பகவான் அனுபவிச்சேன், அவனோட பேசினேன், அவனோட சல்லாபங்கள் பண்ணினேன் அப்படின்ற சந்தோஷத்தை திருப்தியை கொடுக்கறதுக்காக மாலாவும் இருந்திருக்கேன், மணிவண்ணனாவும் இருக்கேன். இந்த ரூபமே பார்த்தாலே தர்சனத்தினாலேயே எல்லா பாபங்களும் தொலைஞ்சு போறது. அதை தவிர எல்லாரும் சுலபமா அவனை தங்கள் வசமாக்கிக்கலாம். மணின்னு சொன்னா ஒரு ரத்தம் இருக்கு. ரத்தம் கையில கிடைச்சதுன்னா கைக்குள்ள அடக்கிக்கலாம், பத்திரமா தாங்கள் வச்சுக்கிறா. இதையே பார்த்துக்கலாம் தோன்றது, வேற எதையும் கவனிக்கல. இது இருக்க மட்டும் திருப்தியா இருக்கு, அது இல்லாம இருந்தா சமம் ஏற்படும். அந்த மணிக்குள்ள பல குணங்கள் பகவான் தான் கூட இருந்து காட்டுறான் நமக்கு எல்லாம். மணி விடம்பினி தஸ்ய மனோகரே பகுஷி மக்னமனா முனிமண்டலி அப்படின்ற பகவானுடைய அந்த மணி விடம்பினி அப்படின்ற இந்திரநீல மணியை போல நல்ல ஜலத்துல உண்டான சாலக்கிராமமானது கருப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரூபம் பகவானுடைய. அவிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்தும் அந்திம பிரயாணம்னு சுவாமி பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி மணி விடம்பினி தஸ்ய மனோகரே வபுஷி வியாபின்னு ரிஷிகளுக்கெல்லாம் தெரியும். ஆனா நேர இப்படி சஞ்சரிச்சுண்ட விளையாடுண்ட ஜனங்களோட சவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தங்க காரியத்தெல்லாம் மறந்து விட்டார் ரிஷிகள்லாம் கூட அப்படின்றார். வபுஷி மக்னமன முனிமண்டலி ரிஷிகளுடைய கூட்டம் எல்லாமே ஜபம் அமுஞ்சத, ஹோமம் அமுஞ்சத, விரதம் அமுஞ்சத, வேதம் அமுஞ்சத அப்படின்னு வேதம் சொல்றதெல்லாம் விட்டுட்டா, விரதங்கள் பண்றதை விட்டுட்டா, ஜபத்தை விட்டுட்டா, தியானாதிகள் பூஜையெல்லாம் பார்த்துட்டே இருந்தா, ரசிச்சுட்டே இருந்துட்டார். விரக்த அக்ரேசராளான ரிஷிகளுக்கும் கூட மகா ஞானிகளுக்கும் கூட ஆகர்ஷகமா இருக்குன்றது ஒன்றும் ஆனந்தப்பிரதமா இருக்குதுன்றது. இப்படிப்பட்ட ஒன்னே நாங்கள் பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கோம். ஆனாலும் கூட நாங்க ஏற்றுண்ட காரியத்தை பண்ணத்தான் போறோம். நீ மாலா இருக்கிறதும் அது அவனுக்கு நம்மிடத்த காசையை காட்டுறது. மணிவண்ணான்றது நமக்கு அவனிடத்த வர வேண்டிய
பக்தியை காட்டுறதுக்கு அவனுடைய ரூபத்தை சொல்றது. ரெண்டு பக்கத்திலையும் இப்படி பரஸ்பரம் பிரீதி இருக்கிறதுனால் இதையே இந்த கைங்கரியத்தையே சதா அனுபவிச்சுட்டு வந்துடலாம். இது வந்ததுக்கு காரணம் இந்த விரதம் பண்றோம்னு சொன்னா அது எப்படி முடிக்க போறோம்? மாரகை நீராடுவான், நீராடத்தான் போகிறோம். அதுக்கு மாரகை நீராட்டத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் வாங்கி போறதுக்காக தான் வந்தது. அதுக்காக ஊரார் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா அத நீ அதுக்கு வேண்டியதை கூட நாங்க அதை பண்ணி விடுறோம். பண்றதையும் நீ கூட வந்து நடத்தி வைக்கணும். நீ பாட்டு பக்கத்துல இரு, சாட்சியா பார்த்துன்ற எல்லாத்தையும் உன்னுடைய திருப்திக்காக நாங்க இதை பண்றோம். நான் ஒன்றும் எங்கேயும் சாஸ்திரத்தை சொல்லலையே மார்கழி மாசம் நோம்பு பண்ணோம்ன்றது பெருமாள் சொல்றதா ஸ்மிருதி அமைவாச்சு முள்ளங்கே வர்த்தது என்னுடைய ஆட்சியா நான் சொன்னது சுத்திகளும் ஸ்ருதிகளும் அதுகள் இது சொல்லலையே அதெல்லாம் விதிக்கலன்னு அர்த்தம். சொல்லிக்கிறதுன்னு பல விஷயங்கள் சொல்லுறது இருக்கு. இப்போ ராஜாக்கள் கதையெல்லாம் சொன்னா அது விதியில சேராது. அந்த மாதிரியா இதை பத்தி சொல்லிருந்தா கூட இதை அனுஷ்டிக்க வேண்டியது பழமைய காலத்தில் பக்தால் இது பண்ணணும்னு எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு பெருமாள் கேட்கறதா வச்சிருந்தேன். அதையும் நம்ம எதுக்கா எங்க சொல்றீங்க அப்படின்றத ஒரு கேள்வியை வச்சுட்டு அவன் கேட்கறதா நினைச்சிட்டு மாழை நீராட வேணும் என்று ஒரு சாஸ்திரம் உண்டோ என்று அவன் கேட்க அப்படின்னு அதுக்கு பதிலா இது பிரசித்தமாச்சு. இந்த ஊர்ல நீ இந்த கேள்வி கேட்கக்கூடாது, இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சு இது அப்படின்னு. பிரசித்தம் பிரசித்தமானது எப்படி பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்பட்டதனால் பிரசித்தம் சொல்ற மேலையார் செய்வனகள். சரி அது பிரமாணமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்காக சுத்திகள்ல கூட தெளிவா எப்படி நடந்தா அப்படி நடந்துக்கோ. யதாத்தே தத்திர வர்த்தேரன் ததா தத்திர வர்த்தேதா யதாத்தே தேஷு வர்த்தேரன் ததா தேஷு வர்த்தேதா. உனக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வந்தா எது எப்படி நடந்துக்கணும், தத்துவத்துல சந்தேகம் வந்தா அனுஷ்டானத்துல சந்தேகம் வந்தா அங்க யார் வேதாத்தியனம் பண்ணவா நியமா இருக்கவா இருக்கா ஏ தத்திர பிராமணா சம்மர்ஷினா யுக்தாக ஆயுக்தாக அலூக்ஷாக தர்மகாமாசு யதாத்தே தத்துவ வர்த்தேரன் ததா தத்துவ வர்த்தேதா. வேதாத்தியனம் பண்ணதுக்கு அப்புறமும் இது சொல்றது சுத்தி சுத்தியில கூட ஒத்துன்னு இருக்கு. சிஷ்டாளுடைய ஆச்சாரம் பிரமாணமா ஒத்துன்னு இருக்கு. சிஷ்டாச்சாரம் பிரமாணம்ன்றதுக்கு கீதையிலையும் நீ சொல்லிருக்க எது ஆச்சரத்தை ஸ்ரேஷ்டா தத்ததேவ இத்தரோஜன பிரமாணம் கொடுத்த லோகஸ்து அனுவர்த்தது நீயும் சொல்லிருக்கு. ஸ்ருதிஸ்மிருதி பிரமாணம் நீ சொன்ன ஸ்ருதிஸ்மிருதியில சிஷ்டாச்சார பிரமாணம்னு சொல்லிருக்கு. எங்களுக்கு ஸ்ருதிஸ்மிருதியும் தெரியாது, அது சொல்லிருக்குன்றதும் தெரியாது. ஆனா இங்க பெரியவா பண்ணத்தை விடாம தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது அனுபவ சித்தமா போயிருக்கு எங்களுக்கு. இந்த அனுபவ சித்தமானதை எங்க பெரியவா எங்களுக்கு நாங்கெல்லாம் இப்படி பண்ணோம் நீங்களும் பண்ணுங்கன்னு சொன்னதை அதே கிரமத்தை நாங்க பண்ண போறோம். பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்பட்டவை. சரி அப்ப அதுக்கு மேல ஆட்சேபிக்கல. மேலையா செய்வனகள் அப்படின்னு சொன்ன சரிதான். மாலை நீராட்டம் ஏத்துக்கிறேன்னு கிருஷ்ணன். அதுக்கு என்ன வேணுமோ அந்த வஸ்துக்களை கொடுக்கணும். அதுக்கு அந்த லிஸ்ட் சொல்றோம் கேட்டுக்கோ. வேண்டுவன கேட்டியே இந்த விதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் நீ கவனித்து கேட்டுக்கிறதா இருந்தா நாங்கள் சொல்றோம். அவன் கேட்கறான் என்ன வேணும்னு அப்படி கேட்டியேன்னு சொல்லுவானே. அவன் இந்த கோபிகள் எல்லாரையும் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளோ திடமான பக்தியோட இம்மாலும் ஏந்து வந்து நிச்சயமா இப்படிதான்றத அவனை அடித்து சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தரையா எழுப்பி வழி தவறாமல் அவன்கிட்டையும் சொல்லி வந்து ஆஸ்தானத்துக்கு வர சொல்லி வந்ததுக்கு அப்புறம் கேட்டு முதல்ல அவனுக்கு மங்களாசாசங்கள் பண்ணி எதுலையுமே எந்த தோஷமும் இல்லை. இவ்வளவு தூரம் சம்சாரத்தை இப்படிப்பட்ட ஒரு பக்தி விசேஷம் அவ்வளவு துர்லபம். இவாளையே கண்கொட்டாது பார்த்து நின்றுட்டான். எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன்றதுனால கேட்டியே அப்படின்னு தங்க பக்கம் திரும்ப சொல்றேன். பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். கண்களை பாக்குறான், மார்களை பாக்குறான், உடம்பு பாக்குறான், அவனோட எண்ணத்தை பாக்குறான். பரஸ்பரம் யார் யார் எப்படி எல்லாரும் ஒரே வகையா நீயே எதிர்பார்த்துட்டு இருக்க. சாத்தக பட்சி எப்படி எதிர்பார்க்கிறதோ அதாவது மழை ஜலத்தால் மட்டுமே அதுக்கு தாகம் தீரக்கூடிய ஒண்ணு மேல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கேன். கீழே சொன்னார் தலையை மேல் நோக்கி பார்த்துட்டே நமக்கு எப்போ வருதுன்னு காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கா எல்லாரும். அதுல ரசிச்சுட்டு இருக்கவனை பார்த்து கொஞ்சம் இங்க திரும்பி நாங்க சொல்றதையும் கேள் அப்படின்றா. அதாவது அவளுடைய ஞானத்துல பக்தியில வைராக்கியத்துல விஸ்மயப்பட்டு ஆச்சரியப்பட்டு நிற்கிறான் கிருஷ்ணனேன். இவ்வளவு தூரம் இவ்வளவு திருப்தி ஏற்படலாமா ஒரு 1000 குழந்தைகளுக்கு? எத்தனையோ பேருக்கு மகான்களுக்கு ரிஷிகளுக்கு அவன் சொல்லி பார்க்கிறான். அவனுக்கு மனசை அடக்க முடியலன்றான். இவெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரே எண்ணத்தோட ஏகாக்கிரமா இப்படி வந்து நிற்கிறா பத்தியா.
அது அவனுக்கு பரம திருப்தியை கொடுத்தது. அப்போ அவன் தங்களை தன் பேச்சை கவனிக்கணும் இல்லையோ அப்படின்ற எண்ணத்தினால் வேண்டுவன கேட்டியல் அப்படின்னு அவனை, அதாவது அந்நியபரனா இருக்கிறதா இருந்தா தன் பக்கத்துல அவன் அவதானம் வரணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. ஆஹா கேட்டு இருக்கேன், உங்களை பார்க்கறதுக்கு திருப்தியா இருக்க மாதிரி கேட்கறதுக்கு தான் திருப்தியா இருக்கு சொல்லுங்க அப்படின்றான். மதுரா மதுராலாப்பா கிமாகமோ வாமின்னு பெருமாள் அனுமார கேட்டேன். சீதை என்ன சொன்னான்றது சொல்லு. சீதை நீ பார்த்தது தெரியுது, சொன்ன திஷ்டாந்தங்கள் நடந்த காரியங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். சீதை எனக்கு என்ன சமாச்சாரம் சொன்னான்றதை சொல்லணும். அதாவது அவருடைய வார்த்தையும் கேட்க ஆசைப்படுறான்ற மாதிரி எனக்கும் நீங்க சொல்றது கேட்கணும், கேட்டதை நடத்தி வைக்கணும். என்ன வேணும் சொல்லுங்க. கேட்டியல் நீவா சொன்ன கேட்பாயாக அவசியம் கேட்கிறேன் காத்து இருக்கேன். அப்போ என்னென்ன வஸ்து வேணும்ன்றது முதல்ல சங்குகள் வேணும் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருமா முழங்கணும். அதுக்காக ஞாலத்தை எல்லாம் நடுங்க புரல்வன பாலன்ன வண்ணத்தை உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். உன்னுடைய பாஞ்சஜன்யத்தை போல இருக்கக்கூடிய ஜன்யத்தையே கூட நாங்க கேட்கல, உங்ககிட்டயே அது இருக்கலாம். உனக்கு அதான் அடையாளம். சங்க சக்கரம் இந்த கிரீட்டம் கொண்டவர் முதல்ல சங்கதான்னு சொன்னோம் அடையாளம். அதை போன்ற பெண்மையா இருக்கக்கூடிய சத்தம் பண்ணி இந்த சத்தம் லோகத்தெல்லாம் அதிர வைக்கணும். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அதோட பாலை போல வெள்ளையா இருக்க வேண்டியது. எங்குதான் திஷ்டாந்தமா சொல்றது வெண்மைக்கு. எங்க சுட்டாலும் வெண்மை தரும்ன்றதுனால எங்க சுட்டா கூட சாம்பு கூட வெள்ளையாதான் இருக்கும். அதனால என்னைக்குமே சங்கா பாண்டரேவ அப்படின்னு சாஸ்திரங்கள திஷ்டாந்தம் சொல்றது. அயோக விவச்சேதம் அப்படின்றது அது திஷ்டாந்தம். எக்காலத்தையும் அது சுபாவம் அதை விட்டு போகாது, அதை விட்டு போகாது. அழிஞ்சா கூட சுபாவத்தோடய இருக்கும். அதுக்காக அயோக விவச்சேதத்துக்கு சங்கனுடைய வெண்மை திஷ்டாந்தமா சொல்றேன். எல்லா காலத்தையும் நீ மாலாவும் இருக்க மணிவண்ணனாவும் இருக்க, எங்களுக்கு அதனால உன்னுடைய கைங்கரியம் இஷ்டம். ஆனால் அதுக்குன்னு சௌகரியத்தை பண்ணி கொடுத்து விரதத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டேன், உன் கைங்கரியத்தை பண்றோம். இதையும் உன் கைங்கரிய புத்தியா பண்றோம். உன்னை அடைவிக்கிறதுக்கு உபகாரமா இருந்ததுன்ற எண்ணத்தினால், இது ஒண்ணும் கைங்கரியத்துக்கு அங்கமா இல்லாந்தா கூட இது உபகாரக்கமா இருந்தது அப்படின்ற எண்ணத்தினால் பண்ண போறோம். இது பெரியவா எப்படி பண்றக்காலும் அதை சொல்லி நாங்க கேட்டு தெரிஞ்சுன்றதுல என்னென்ன வஸ்துக்கள் வேணும்னு சொல்றா. அதுல முதல்ல சங்குகள் வேணும். அதுவும் லோகத்தை எல்லாம் அதிர வைக்கக்கூடிய ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன அப்படின்ற. அதுலயும் சத்துருக்களுக்கெல்லாம் பயம் உண்டாகணும், ஆசித்தாளுக்கு பக்தாளுக்கு சந்தோஷம் உண்டாகணும். ரத்தம் ஆரம்பிச்சிருக்கவெல்லாம் கிளம்புறா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக முதல்ல இது வேண்டும். வெளியூர்ல இருக்கிறாள் கூட தெரிஞ்சுட்டு கிளம்பி வர்றதுக்காக இது வேணும். அடுத்ததா இது எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே திஷ்டாந்தம் பகவதாயுதங்கள் பகவதாபரணம் மழை பெய்யறது கூட சொன்னேன். ஆழிமழை கண்ணான்னு சொல்லிட்டு கூட ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதுன்னு அங்கேயும் சொன்னேன். அதனால எல்லா இடத்தையும் பகவானை ஸ்மாரணம் பண்ணணும், அவனுடைய நினைவு வரும்படியா எல்லாமும் இருக்கணும். அதனால முதல்ல சங்குகள் வேணும், எல்லாருக்கும் சங்குகள் வேணும். இந்த சங்கானது தூரத்தை இருக்கிறவாளையும் அழைக்கிறதுக்கு உபயோகப்படணும், இது முதல்ல வேணும். அடுத்ததா சால பெரும் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே அப்படின்னு சொல்றேன். போய்ப்பாடு அப்படின்னு சொல்றது விஸ்தாரம்னு அர்த்தம், ரொம்ப பெருசா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். புகழ் உள்ளதுன்னு ஒரு அர்த்தம், பிரசித்தமானது. அப்படிப்பட்ட பறை வேணும். பறைதான் மூலம் கேட்டு வந்துட்டு இருக்கா. பறைன்றது பேரி, அதை அடிக்கிறது, அடிச்சு சத்தம் பண்ணக்கூடியது. ரொம்ப தூரத்துல வெளியூர்ல இருக்க கூட கேட்கறதுக்காக முதல்ல சங்கு. அப்புறம் உள்ளூருக்கு வந்த உடனே எங்க நடக்குதுன்னு சத்தத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேரி உபயோகப்படும். இதுவும் சால பெரும் பறையே, ரொம்ப பெரிய பேரிகளா வேணும். இது ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் எங்க இருக்கு ரத்தம் நடக்கிற இடம் தெரியறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் பல்லாண்டு சேர்ப்பாரு அப்படின்னு சொல்ல ரத்தத்தை ஆரம்பிக்கிட்டு இதுக்கு சொத்திராசனம் பண்ணி பெருமாள் மங்களாசாசனம் சொல்லிட்டு வேத பாராயணம் ஜீவபிரபந்தங்கள்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய அரையர் போல பெருமாளுக்கு இந்த மந்திர புஷ்பம் சொல்ற மாதிரி பகவானுக்கு கைங்கரியமா ஸ்தோத்திரங்களை சொல்றதுக்கு, வேத பிரபந்த ஸ்தோத்திராதிகளை சொல்றதுக்கு அதுக்கு அதிகாரிகள் சுத்தாந்த சித்தாந்திகள் அப்படின்னு பரமேகாந்திகள் பகவத் பக்தாள் வேணும். அந்த ஒரு கோஷ்டி இது என்ன பண்ணும்னா பக்கத்து வீதி கிட்ட வந்தா எந்த வீதியில போயிட்டு இருக்கான்னு காட்டணும். சத்தத்தை வச்சுட்டே மூணு கேட்கிற, முதல்ல செங்கு வேணும், ரெண்டாவது பறை வேணும், மூணாவது பல்லாண்டு இசைப்பார் வேணும் அப்படின்னு. இது மூணும் ஸ்ரவியமானது. அதுக்காக அதுக்கு காது படுத்த பயனுக்காகவும் காதுக்கு திருப்தியை கொடுத்து இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லாரையும் உற்சாகத்தோட பார்க்க வர்றதுக்கு கேட்க வர்றதுக்கு சௌகரியமா. இதை தவிர இந்த மூணுக்கு அப்புறம் கோல விளக்கே கொடியே விதானமே
கண்ணுக்கு தெரியறதுக்காக வேண்டியது வேலை. மங்கள காரியம் நடக்குதுன்னு சொன்னா குத்து விளக்கு போல ரொம்ப மங்களகரமான தீபம் போல விளக்கு, கொடி வேணும். அதாவது இந்த கோஷ்டிக்கு முதல்ல இவெல்லாம் ஒரு துவஜத்தை பிடிச்சிட்டு போறது. இது ஆண்டாள் கோஷ்டி வந்துருக்கு, மாறி மாசத்துல நோன்பு நடத்திட்டு இருக்கா. இது பகவத் அனுகிரகத்தான் நடக்கிறது, இதனால் நோக்கக்ஷேமம் ஏற்படுறது, எல்லாரும் இதை அனுபவிங்க ஆனந்திங்கன்னு சொல்றதுக்கு தூரேந்து காட்டக்கூடியது இது கொடியா வழக்கம். அதே மாதிரி மங்கள தீபம் எங்க இருக்கோ இதை பார்த்துட்டு இடம் பிரதானமா இருக்கா, எங்க இருக்கா, 5 லட்சம் பேர் இருக்கான்னு சொன்னா 5 லட்சம் கோடி இருக்காலும் வந்தா மொத்தம் அதுக்குன்னு இப்போ ஒரு மேடை கடை ஏற்படுத்தி அதில் உட்காந்து வச்சு 4 பேர் சொல்லி கூட இருக்கவாள்லாம் சேர்ந்துக்கிறதா இருந்தா அங்கே வந்து சேர்றதுக்கு இடத்தை அறிவிக்கக்கூடியது வழக்கு ஒண்ணு, கொடி ஒண்ணு. இந்த கொடியானது பகவானுடைய இடத்துக்கெல்லாம் துவஜஸ்தம்பம் இருக்க மாதிரி இது பகவானுடைய சந்நிதி உள்ள இடம் அப்படின்னு காட்டுறதுக்காக கொடி ஒண்ணு இருக்க வேண்டும். கொடிகள் வேணும். கொடிகளும் பலது இருக்கலாம். இவ சத்தியத்தின் போய் வீதிகள்ல அந்த ஊர் முழுக்க சஞ்சாரமாகவும் போகலாம். கடைசியா மறுபடியும் யமுனக்கரையில சேரலாம் எல்லாருமா, கிருஷ்ணனையும் கூப்பிட்டு பண்ணலாம். தாங்கள் நந்தகோபுரத்துல இருந்து கிளம்பி கோகுலம் முழுக்க பரப்புறதுக்காக போகலாம். கையில எடுத்துட்டு போகணும். வழக்கம் கூட நல்ல வழக்கா இல்லாமல் எடுத்துட்டு போகக்கூடியதா இந்த மாதிரி வழக்கம் ஒண்ணு தேவை. கொடிகள் கூட இருக்க வேண்டியது, எப்படி போறான்னு காட்டு. இதுக்கு மேல மேல பனி தலையில கொட்டா இருக்கிறதுக்காக வித்தானமே அப்படின்னு சொல்றேன். மேல மேல்கட்டுன்னு சொல்லக்கூடியது பட்டு மாதிரி துணி ஒண்ணு கட்டி அதை விட்டு எடுத்துட்டு போகணும். கீழே இருக்க வாழ்க்கை பனி மேல படாமல் இருக்கிறதுக்காகவும் இங்க பகவானுடைய சாநித்தியம் இருக்கிறதுக்காக அவனுக்கு உபச்சாரமாகவும் கூட. இது மூணும் தூரந்து தெரிவிக்கிறது இடத்த, சத்தத்தால தெரிவிக்கிறது 3 இருக்கு. அதனால 6 விஷயங்கள் கேட்கறது அப்படின்றத வியாக்கியானம் பண்ணிருக்கேன். கோய்ப்பாடுடையனவே அப்படின்றதே ஒண்ணு. இன்னொன்னு அதுல கந்த புஷ்ப தூப தீப பரிமளாதிகள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்துக்கு. அப்போ இது 7வதாகவும் ஆகும். சங்கங்கள் கோய்ப்பாடுடையனவே, சாலு பெரும்பறையே, பல்லாண்டு திசைப்பாறை, கோல விளக்கே, கொடியே, விதானமேன்னா அப்போ 7 ஆகும். கோய்ப்பாடுடையன்றது விசேஷனம். விசேஷனமா வச்சுட்டா கோய்ப்பாடுடையன சங்கங்கள், கோய்ப்பாடுடையன பெரும்பறை அப்படின்னு இது முதல்ல அப்புறம் சொன்னதுக்கும் விசேஷமா வச்சுக்கலாம். 6ஆவது சொல்றதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றார். மேற்கொண்டு என்ன பண்ற, கைங்கரியத்தை சேர்ந்தது இது. அதனால் இது பிராச்சீனத்தை பண்ணவா எப்படி பண்ணான்றதை கேட்டு நாங்கள் அதே மாதிரி இப்ப பண்ண வந்திருக்கோம். அதுக்கு இத்தனை வேண்டியது, நீ அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீ கொடுப்ப, அவங்ககிட்ட வாங்கிட்டு நாங்கள் இதை நடத்தணும்னு எங்களுக்கு சொல்லிருக்கிறதுனால நீ இதை கேட்டுண்ட, அதுக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ண. கோய்ப்பாடுடைய பேரிடமுடையனவாய் பெரும்பறைய மிகவும் பெரியதாயிருந்துள்ள வாத்தியங்களும் பறைந்தது ஒண்ணு மாத்திரம் இல்ல, வேரி மட்டும் இல்லாமல் மற்ற வாத்தியங்களும் இருக்கலாம். நாதஸ்வரம் தெரியுது மங்களகரமா. இங்க காரியம் நடக்கிற இடத்துல வாத்தியங்களுக்கு எது உபயோகப்படுமோ ஏற்படுத்தி பல்லாண்டு சேர்ப்பா, பல்லாண்டு பாடுறவா வேண்டியது. கோல விளக்கு, மங்கள தீபங்கள், கொடி, துவஜங்கள், விதானம், மேற்கட்டின்னு சொல்றது. ஏன்னா அன்னைக்கு நீ படாமல் இருக்கிறதுக்கு தலைக்கு ஒரு வெயிலா இருந்தாலும் சரி, மழை பனி போல சமயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விதானம் அப்படின்றது துணியாளானது பட்டாளானது இருக்க போகுது. இது எங்க இந்த கோஷ்டி வந்துருக்குன்றதை காட்டுறது. இப்படிப்பட்ட இத்தனை வஸ்துக்கள் எங்களுக்கு வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வேண்டிருக்கும். சிலது ஒவ்வொருத்தருக்கா வேணும். இது 10 பேருக்கு 5 பேருக்கு ஒன்று இருக்கலாம், ஒரு வீதிக்கு ஒன்று இருக்கலாம். கொடிகள் எல்லாரும் இடத்துல போகணும்னு வேண்டியது இல்லை. விதானா அதில் போற இடத்துல இத்தனை பேருக்கு யாருக்குமே பனி மேல கொட்டாதபடிக்கு வேண்டியது. எது எவ்வளவு வேண்டிருக்கோன்றதை பார்த்து இத்தனை பேர் நாங்க இருக்கோம், இதை கொண்டு இன்னொரு காரியத்துக்காக வேண்டியது இது, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டா. வேண்டுவனை கேட்டியேன்னு சொன்னா ஞாபகத்தை எல்லாம் நடங்கி முருகனாலேருந்து ஆரம்பித்த விதானமே இது மட்டும் சொன்னா. ஆளுநிலையா எருள் இதெல்லாத்தையும் அனுகிரகிக்கணும் கொடுக்கணும்னு கேட்டேன். நீங்க சொன்னது பறை மட்டும்தான், இத்தனை நாள் சொல்லணும். அது ஒரு பறை நினைச்சுட்டு இருக்கேன். நீங்க பார்த்தா இவ்வளவு பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்களே, இத்தனை வருஷங்கள் கேட்கறீங்களே, நான் எங்கேயாவது கொண்டு வருது அப்படின்னு கிருஷ்ணன். எங்க கூட எங்க கொடுக்கலாம் வேண்டாம், வேணா இவனை கொடுக்கலாம், கருடனை கூப்பிட்டு துயமா இருப்பான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர பாடல் நம்மாழ்வார் அனுப்பலாம், பெரியாழ்வார் வச்சுக்கோன்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு ஒன்னா பண்ணலாமே தவிர வழக்குக்கு நப்பினே அனுப்பலாம். அவ்வளவு குத்து விளக்க இருக்கா, விளக்கா இருக்கா, இதெல்லாம் எங்கேயிருந்து நான் ஏற்பாடு பண்றது அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கறதா வச்சிருந்து ஆளுநிலையா ஒன்னாலும் முடியாது ஒண்ணும் இல்ல.
ஒண்ணுமே இல்லாத போது எல்லாத்தையும் உண்டாக்கணும் நீதானே. இது என்ன கஷ்டம் உனக்கு? மகாபிரளயத்தை பெருமாள் ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு இருந்தார். சின்ன குழந்தைக்கு வயது சின்னதா இருக்கு, அதுக்குள்ள எல்லா லோகங்களும் இருக்கு. இது ஒரு ஆலையில இருக்கு, ஆலையிலேயே இருக்கணும் ஆலையில, அதுக்குள்ள குழந்தை, அந்த குழந்தையோட வயசு, அதுக்குள்ள எல்லா லோகங்களும் இருக்குன்னு சொன்ன. அப்போ எதுவும் இல்லாத காலத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தினாச்சேனே, உனக்கு இது என்ன பெரிய கஷ்டம்? லோகங்களையே உண்டாக்குறவனுக்கு இத்தனை வஸ்துக்கள் ஏற்படுத்துறது கஷ்டமா? வேண்டாம், நீ அததுக்கு சொல்லிட்டா கூட எல்லாமே நித்து சூரியன் சங்குக்கே இவன் ஆசைப்படுற நீ பலவா ஆகுன்னு சொன்ன, நீ பகுஷ்யான்னு சொன்ன மாதிரி அதுவும் பகுஷ்யாம் ஆயிடும். உன் தங்க பாத்திரத்தையே சொல்லு, அது தன்னை போல பலதை ஏற்படுத்தி தரது. அந்த மாதிரி சிவசனாழ்வார சொன்னா வழக்குகளை ஏற்படுத்தி தர, ஒவ்வொருத்தரா ஆயுஷேஷன் சொன்னா அவரோட முடிஞ்சு இப்படி நீ ஒரு சங்கல்பிச்சா இது நடக்கணும், இவன் இஷ்டம் சித்திக்கணும்னு சொல்லிட்டு தாஸ்துன்னு சொன்னா உடனே எல்லாம் ஏற்பட்டு விடும். கஷ்டம் ஒண்ணும் இல்லை. ஆளுநிலையா அருள். அதனால ஒன்னு அனுகிரகம் போகணும், அதுதான் முக்கியம். ஆனா அதுக்கு காரணமா இருந்த இந்த நோன்பையும் முடிக்க போறோம். அது பண்றதே அது கிரமம் தப்பாமல் பண்ணணும். அந்த கிரமப்படி முதல்ல ரெண்டு பண்ணிட்டு இருந்தா வேலையா இருந்தது கேட்டு இருக்கோம், அதுபடி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீ உனக்கு இதெல்லாம் சாமர்த்தியம் இருக்குன்றதுனால நாங்க முதல்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப கேட்டா அப்ப டக்குனு உன்னால ஏற்படுத்த முடியும். அதனால ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஜலம் இல்லை, அர்ஜுனுடைய தேரை ஓட்டின்னு போற பெருமாள் குதிரைகளுக்கெல்லாம் தாகமா போயிடுத்து அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு பாறையில இருந்து ஜலத்தை வரவிட்ட, முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை, கோவர்தனத்தை போல கோவர்தனத்தையும் எல்லாருக்கும் ரசிக்க முடியாத காரியத்தை உபயோகிச்சுட்டான் பகவான். இந்த மாதிரி திருவாரூரோட பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொல்ற, எப்ப யாருக்கு எது வேணும்னு அப்ப உடனே அது ஏற்படுத்துறது, இதுதான் அவருடைய சாமர்த்தியம். அதுக்காக முதல்ல சுத்தமா வச்சுக்கணும், முதல்ல சொல்லி வைக்கணும், அதுக்கு ஆர்டர் பண்ண வரணும்ன்றதெல்லாம் கிடையாது. அதனால உனக்கு முடியாது ஒண்ணும் இல்லை, அகட்டித்த கட்டங்களா இருக்கிறதுனால் நாங்களும் ரசிக்க வந்திருக்கோம். எப்ப எது கேட்டா உடனே சத்யா சித்தம் அப்படின்னு சொல்றோம், சித்தோபாயம் சரி. அதனால உன்னிடத்துல இது பண்ணோம் கஷ்டம் இல்லை. நீ உன்காலத்தை ஆளுநரை பள்ளி கொண்டாய், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவன் நீ. இதுல உன்னை அறுத்துட்டு வந்தோம் பரதிருதியாயில் மோனு சொன்னங்க. அதுல பறையன்றது நேரம் பறைய இல்லை, வேற ஏதோ அதுல உள்ளார்த்த பத்தின்னு சொன்னாங்க. சரி, என்னோட சம்பவம் தான் இஷ்டம், என்னோட சந்தோஷம் தான் இஷ்டம்னு சொன்னா சரி. அப்போ அஞ்சாபதேசமா சொன்னா கூட அதுக்கு ஒரு காரியம் இருக்கணும், சம்மந்தமே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சரி, இந்த விரதத்துக்காக என்ன வேணும் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான்றதா வச்சு பிரகிருத்த காரிய உபயுக்தமான ஒன்றன் பேரால் ஒன்றிலே சொல்லுவது, அதுக்குதான் அஞ்ஞாபதேசம் பேரு. வரைன்றது வரைய சொல்லப்ப உன்னுடைய அனுபவத்தை சொன்னவங்க சொன்னா கூட வரை ஒன்று வந்துருக்கலாம், வரைய ஒரு காரியம் இருக்கணும். அது இல்லாத வரமாத்தம் ஏன் கேட்டேன்னா ஒரு கேள்வி வரும்போது அது என்ன, அதாவது அது அந்த பிரகிருத்த காரியம் என்ன, அதுக்கு மூலம் என்ன, என்ன ஆதாரம், அதுக்கு வேண்டுவன என்ன, அதெல்லாம் சொல்லுங்க. வரை ஏன் கேட்டங்க, வரை எதுக்காக வேணும், அது யார் சொல்லுங்க, இந்த மாதிரி அந்த பிரமாணம் சொல்லணும், அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள் சொல்லணும். இது சம்பந்தப்பட்ட கேள்வி வரதா அதுக்கு சொன்னார்கள். ஸ்வச்சந்தமாக உன்னோடு ஒன்னி விஹரிக்க ஆசைப்பட்ட எங்களை, இதுதான் இஷ்டம் எங்களுக்கு. நீ கைக்கொள்ளுகைக்கு தூதுகை கண்கள் கொண்டொன்னு பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்னு நோக்கி பார்த்துட்டே இருக்குது, கேட்டுட்டே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவுதான் எங்களுக்கு. அங்கும் இங்கும் நெடுமாலாய் திரியும் உன்னை கண்ட கோபவருத்தர்கள் என்ன பண்ண, இவன் தான் எல்லாரையும் ஆகர்ஷிப்பான், பொண்ணுகளுக்கு எல்லாம் கஷ்டம் வந்துடுறதுனால நான் சென்று நிலவரையில் அடைச்சு விட்டாங்களா, அவனோட சேர முடியாது பண்ணிவிட்டா. கோபவருத்தர்கள் ஒரு முகம் கூட நாங்கள் பாராதபடி நிலவரைகளிலே அடைக்கப்பட்டோம். முதல்ல இருந்த தசை அதில் உன்னை காணவும் பெறாதே நாங்கள் துடிக்க. மகாபலயத்துல ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சரீரமும் கிடையாது, சுகதுக்கம் ரெண்டுமே இல்லை, எத்தனை நாள் இப்படியே இருப்போம் அப்படின்றதுக்காக பகவானுக்கே ஒரு சமயம் திடீர்னு கிருபை ஏற்படும், திட்டிப்போம். ஜீவே துக்காகுலே விஷ்ணோ கிருபா காப்பிபஜாயத்தேன்னு சொல்லுது. ஜீவன் துக்கப்படுறானே, அது நல்லதும் பண்ண முடியல, ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியல. துக்கம் இல்லைன்றது வேண்டிருந்தா கூட துக்கானுபவம் வேணும், அது விட்டு போயிருக்குன்றது தோஷமாகவும் இருக்கு. அதுக்காக பகவானுக்கு கிருபை ஏற்பட்டது. கிருபையினால் என்ன பண்ணாருன்னா மழை இல்லாத பண்ண ஒரு வருஷம், உன் கிருபையால் வருஷ அபாவம் உண்டாயிடுச்சு. அத்தால் எங்களை துடிக்க பண்ண கோபுரை எல்லாம் சபரிவாரமாக துடிக்க பண்ணினாய். அவளுக்கு மழை இல்லாததால் அவளுக்கு கஷ்டம். அது அறியாத கோபுரம் என்ன பண்ண, வருஷார்த்தமாக உன் கிருபையால் எங்களையே நோக்க சொன்னாரு, நோன்பு பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு உன்னையே நிர்வாகனாக
ஏன் ஒண்ணு சொன்னான் என் நோன்புக்கு அந்த பிரவிட்ட சாஸ்தா அப்படின்னு சொல்றதுக்கு அந்தரியாமையா இருக்க உன்னையே சர்வாணி பூதானி யா அந்தரோ யமயத்து அப்படின்னு சுத்திகள் சொல்லக்கூடிய அந்தரியாமையான உன்னையே சர்வ நிர்வாகனாக அவர்களே உன்னை வேண்டும்படி செய்தாய். அவளே எங்களை உங்ககிட்ட வந்து இது வாங்கிக்க நீ ஏற்பாடு பண்ணிட்ட. சரி வாஞ்சானுகூலோ விதியேன் ஆசைப்பட்டது கிடைச்சதுன்னு நாங்களும் வந்து தனித்தனியே ஒளிக்களவா உன்னை ஆசைப்பட்ட எங்களுக்கு தனித்தனியா மறைஞ்சாவது ஒண்ணு பார்க்கணும்னு நினைச்ச எங்களுக்கு பகிரங்கமா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு அடையக்கூடிய சௌகரியம் ஏற்பட்டு நாங்கள் எல்லாரும் கூடி உன்னையே வெளியாக அனுபவிப்பதற்கு விதி வாய்க்கின்றபடியை கண்டு இந்நோன்பை சங்கல்பிக்க வேண்டி வந்தது. பண்றோம் ஒத்துண்டோம். நாங்களும் எங்களுக்கு அதுல ஆசக்தி இல்லாந்தா கூட அனுபவம் ஒன்றுக்கு வாழ்க்கும் கூட நோன்பு நோருங்கன்னு சொன்னா பூரா சரின்னு ஒத்துண்டோம். நாங்க ஒத்துக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா சாத்விக தியாகம் சொல்லிவிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். பகவத் பிரீத்திக்க பகவானே சுப்ரீதி சுயமேவ காரியத்தையும் சொல்லிவிட்டோம். பகவதோ பலேன பகவானேவ என்கிறபடியா உன்னுடைய கர்த்தத்வாதிகளை உத்போதித்து நாங்க பண்ணல கிருஷ்ணன் பண்ண வைக்கிறான் அவன் தற்பிரீத்திக்காக நான் எங்களை கொண்டு பண்றான் அப்படின்னு சேஷபூதேன மயா ஸ்ரீஹி சர்வ பரிச்சதேஹி விதாத்தம் பிரீத்தமாத்மானும் தேவ பிரக்கிரமத்தே ஸ்வயம் அப்படின்னு நாங்க இதை ஆரம்பிச்சுட்டோம். ஊரார் சொன்னதுல எங்களுக்கு இஷ்டம் வந்ததுக்கு காரணம் நீ நடத்துற உன் பிரீத்திக்காக நாங்க பண்ணோம். உபாதத்தை சத்தா ஸ்திதி நியமனாதி என்கிற அத்தியவசாயம் உள்ள எங்களுக்கு நம்ம எங்க சொரூபம் தெரிஞ்சு பகவானுக்காக ஏற்பட்டு வராங்க. அவன் எங்களை எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம், தன் திருப்திக்கு எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். உபாதத்தை எல்லா சேதனமும் அச்சேதனமும் எல்லாத்தையும் தன் காரியத்துக்காக அந்த சமயத்தை ஏத்துக்கிறான். சத்தி நியமனாதி அது இருக்கிறதுக்கு அதனுடைய காரியங்களுக்கு இதெல்லாத்தையும் தான் நியமித்து தனக்கு வேண்டிய மாதிரி உபயோகிச்சுக்கலாம். தனக்கு வேண்டும் கொண்டு தான் தன சீத்தத்தினை முடிக்கும். தனக்கு வேண்டிய ரூபத்தை தான் காரியத்தை தான் சாதிக்கிறேன். அவதாரங்கள்ல மற்றவாளுக்கும் கூட அவளுக்கு தான் நியமனம் பண்ணி தனக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறதுனால் உன் போகோபகரணங்களாய் உன்னுடைய சந்தோஷத்துக்கு நாங்களும் ஒரு கருவியா இருக்கணும்னு ஒத்துண்டோம். அதுக்குள்ள உபகரணாந்தர சாபேட்சருமா மற்ற சில உபகரணங்கள் வரை எதுக்காக கேட்கறது ஒன்றுக்கும் காரணம் இல்லை. கடனை பண்ணி தர கண்டிகோளோ நான் தான் இதெல்லாம் ஏற்பட்ட எப்படி தெரியும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கறதா வச்சிருந்து நின் திருவள்ளும் பங்கேற்றால் திருவள்ளும் கொண்டு அப்படின்னு உன்னுடையவும் தாயாருடையும் அனுகிரகம் உள்ளவா நாங்கிறதுனால நீ உன்னை பார்த்தாலே காணும்படியாயே வாழ் செய்தாயே அதனால மாறே உனக்கு எங்க இடத்துல இருக்க பிரீத்தியை பார்த்தாலே நீதான் இதனை ஏற்படுத்தியிருப்பேன் தானா தெரியறத. அதனால நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை சொல்லிக்கொண்டு அருள் செய்ய நியமிக்கிறார்கள். அது மாலுல கூட என்ன சொல்றாருன்னா உறக்கத்தையே பிடிச்சு கோகுலத்துக்கு வரணும் இங்க இருப்பா அனுகிரகத்துக்காக தான் பிறந்த மாலாய் பிறந்த நம்பியை அப்படின்னு நான் தான் சொல்றேன். உறக்கத்தையே மாலாதான் பிறந்தேன். அது பிறந்து முதலில் பிறந்தா கூட இங்க வரணுக்காக தான் அங்க பிறந்தேன். யாவது ஆத்ம உபக்கிரமமான உன் வியாபாரம் எல்லாம் எங்களை போகோபகரணமாக கைக்கொள்ளுகிட்ட. சீத்தை சொல்றது என்ன சொன்ன அம்மாடத்துல ராவணன் எனக்கு ஒரு வருஷம் சமயம் கொடுத்துருக்கான். ஒரு வருஷத்துக்குள்ள நான் இஷ்டத்துக்கு ஒத்துக்கிறேன்னா அப்புறம் பலாத்தாவது அல்லது என்ன கொள்றதாவது ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லிருக்கான். அதுல வேக 10 மாசம் கழிஞ்சு போச்சு. 11வது மாசம் நடக்கிறது. ஒரு மாசம் தான் போயிட்டு இருப்பேன்னு சொல்லு ராமன்கிட்டேன்னு சொல்றார். மாசாவது வருஷம் நஜீவேயம்னு சொல்லி அனுப்புதான். பெருமாள் அதை கேட்டுட்டு நஜீவேயம் க்ஷணமபி வினாதான் வசதியா கணாம்னு பெருமாள் சொன்னேன். தெரியாது இத்தனை நாள் அதனால நான் வெறும் இருந்துட்டேன். இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கா சீத்தைன்னு தெரிஞ்சுட்டுன்னா அடுத்த ஒரு கணம் கூட நான் வெறும் இருக்க போறதில்ல. அவ ஒரு மாசம் ஜீவிச்சிருப்பேன்னு சொன்னா நான் ஒரு கணம் கூட ஜீவிச்சிருக்க மாட்டேன்னு பெருமாள் சொன்னேன். அந்த மாதிரி நாம் அவனை விட்டுக்கிறதுக்கு சித்தமா இருக்கோம். தேவசானயமா துத்பாதம் பிராபியான்னு நாம கேட்கிறோம். ஆனா அவன் என்னவோ உடனே கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னில் இன்ன நாளையனில் நாளை இப்பவே ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ணாலும் கொடுக்குறேன். அதனால ஆசாதுவர்த்தன் அஜீவ விஷயம் என்ற அளவில் நாங்கள்
நஜீவயம் க்ஷணமபி என்ற அளவில் நீ என்னோ இந்த மாலே அப்படின்னு சொல்றா. என்னில் முன்னம் பாரித்தேன் சொன்னார். நான் பகவானுக்கு இன்னைக்கோ கஷ்டப்பட்டு பக்தி ஏற்பட்டது, அவனை போய் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில், ஒருவேளை நான் பார்க்க முடிஞ்சு விட்டுனா அப்படியே வாரிண்டு கட்டுன்னு விழுங்கி விடுவேன் அப்படின்னு ஆழ்வார். நீ சொல்றது போல என்ன அவன் சாப்பிட்டு விட்டான் அப்படின்னு. நான் என்னை முத்த பருகினான், நினைச்சு பேசணும், அதுக்குள்ள நான் பண்ணிட்டு போறேன்னுட்டான். எனக்கு முதல்ல என்னில் முன்னம் பாரித்து முத்த பருகிலம் ஆவல் கெடாதவன் நீ. அவனருள் பெருமளவு ஆவின் இல்லாது சொன்னார். அவனுக்குள்ள கிடைக்கிற மட்டும் இருக்காது. உன் அருள் பெருமளவு ஆவின் இல்லாதாராய் படுகிறோம் நாங்கள். எதுகிலத்தில் ஒருத்தி மகனாய் எதுவம்சத்தை பிறந்த அவ்விரவே மற்றொருத்தி மகனானது மால் கொண்டிரே. எங்கள்தான் இருக்க வாழ்க்கைதான் இங்கேக்கு வந்து நீ தேடிண்ட. கீழ்பாட்டுல சொன்னான், ஒருத்தி மகனாய் பிறந்தா அதே ஓரிரவுலயே மகனாய் ஒழித்து வளர ஆரம்பித்த மாறாய் பிறந்த நம்பினி. நீ ஒழித்து வளர்ந்தது எதுக்காக? எங்களை பிரியாமல் இருந்து நோக்கவில்லை. மற்றவாழ்நாள் ஒழிஞ்சிருந்ததே கம்சனுக்கு எரியவாண்டான், எங்களை பார்த்து நிற்கணுன்றதுக்காக தானே. அதனால் மாலேன்றது சொல்ல வேண்டும். மண்ணில் புறவை பிணைந்தவாள் என்னை மால் செய்தான் அப்படின்றார் ஆழ்வார். அவனும் மால் எங்களையும் மாலாக்கினான். மாலாய் பிறந்து மாலே செய்யும் மணாளன் அப்படின்னு சொல்றீங்க. நம்முடைய வியாமோகம் நீங்கள் அறிந்தபடி ஏன் அப்படின்னா, மனசுல இருக்குது அகத்தின் அழக முகத்தில் தெரியும்னு சொல்லுவார். அகவாயில் இருந்தது வியாமோகம் வடிவிலே நிழலிலே காட்டுகையாலே அறிந்தோம். பிரீத்தை தெரிவிக்கக்கூடிய மணிவண்ணன் அப்படின்றது இருக்கு. இது நாங்கள் உன் அழகை கண்ட அனன்யார்களாய் மாலாம்படி வசீகரித்தாயே. ஆக்கர்ஷிக்கிறதுக்காக தான் கிருஷ்ண சப்தமே ஆக்கர்ஷிக்கத்தை சொல்றது. அதனால் எல்லாரையும் நீ ஆட்கொண்டிருக்க. மலநாள் அவகாசிக்கும் துறையிலே எங்களை அவகாசிப்பிக்க நினைத்திரை வடிவு கொண்டாய். தாயாருக்கு என்ன அனுபவம் பெரிய பிராட்டிக்கு, அதே மாதிரி எங்களுக்கும் அந்த அனுபவம் கொடுக்காதானே இப்படி வசந்த ரூபத்தை கிருஷ்ணாவதாரத்து பெருமையே அதுதான். அபிலாப கிரம தூரம் ஆபிரூபியம் அப்படின்னு அபிரூபன் அழகா இருக்கு. ஆபிரூபியம்னு அழக. அபிலாப கிரம தூரம் சப்தங்களால சொல்லி முடியாது. அபிலாபம்னு சொன்னா வாயால் விவரிக்கிறது. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாவதான அழகுது. அப்படிப்பட்ட இந்த மலநாள் அவகாசிக்கும் துறையில எங்களை அவகாசிக்க நினைத்திரை வடிவு கொண்டாய். இவ்வடிவு படைத்தும் நீ எங்களை ஆசைப்பட்டால் உன் உடம்பு உன்னதாமோ. இதுவே எங்களை சேர்ந்தது. அது எங்களுக்கு ஒப்படைச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு எந்த பிரீதியே நீ இது மாதிரி ஒரு வசந்த ரூபத்தை எடுத்துட்டு வரேன்னு என்ன எங்களுக்காக வாக்கிருக்கேன், எங்களுக்கு விட்டுவிடாத அப்படின்னு மாலே. இன்னொரு அர்த்தம் சொல்ற, எல்லாம் தனஜனம் எந்தயமான்னு மகாவிபூத்தியாய் சர்வஸ்மாத் பரநானி. அது பரத்வத்தை சொல்றது. மாலேன்றது பரத்வத்தை சொல்றது. எல்லா ஆத்மாக்களும் அவன் சரீரமா இருக்கான்றதுனால எல்லா ஆத்மாவிடத்தையும் அவனுக்கு பிரீதி இருக்கு. இதுக்கு அவன் ஆத்மாவா இருக்கிறது காரணம். அவன் ஆத்மாவா மட்டும் சர்வ வியாபியா இருந்தா போறாது. மணிவண்ணான சௌலபியத்தை காட்டும். அவளுக்கு தன்னை அனுபவிக்க கொடுக்கிறது. இந்த குணம் மணிவண்ணான்றதுனால சொல்லப்படுது. நீ எங்களுக்கு சர்வ சுலபனும் ஆனாய்கான். சர்வஸ்மாத் பரணா மாலா இருக்கிற நீ சர்வ சுலபனாவும் மணிவண்ணனா இருக்க. நீ மணி சுபாவம் பெற்று எங்களுக்கு மணி உள்ளவர் சுபாவத்தை பெருத்தினாய். ஒரு நல்ல மதிப்பத்த ஒரு வைர மணி இருக்குன்னு வச்சுக்கலாம், ரத்தங்கள் இருக்குன்னு வச்சுட்ட. நீ ரத்தமா இருந்துட்டு நாங்க ரத்தம் உள்ளவாழ ஆக்கினோம் எங்களை. அதுல இருந்து உண்டென்ன உயிர் நிற்கையும் அது இருந்தா நிம்மதியா இருக்கான். போயிட்டுன்னு சொன்னா உடனே பிராணம் போறவான்னு உடையவர்கள் என்றே சர்வரும் அனுவர்த்திக்கையும். கிருஷ்ணனை தங்க வசத்தை வச்சுட்டு இருக்கவான்னு எல்லாரும் எங்களை கொண்டாடுறாங்க. பிரம்மாதிகள் ரனகாதிகள்லாம் கூட கோபிகைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான், இவளுக்கு என்ன வாக்கியம் இது அப்படின்னு. நான் எதுக்கான உடையவர்கள் என்று கிருஷ்ணனே தங்களுக்கு வசமாக வச்சிருக்கான்னு தான் எங்களுக்கு அனுவர்த்திக்கையும். உடையவர்கள் என்று அறியவே உடன்படுகையும். அதனால்தான் ஊராடலாம் கூட ஒத்துண்டாங்களே உன்னை ஆராதிக்கிறது. இழந்தா விழையாது ஒழிகையும். ஒருவேளை இருந்து தொலைஞ்சு போச்சுன்னா அப்படி ஜீவிக்கவே முடியாது போயிடும். அதனால விடாமல் காப்பாற்றும். கைப்பட்டாருக்கு பூனலாய் இருக்கையும். யார் கையில் கிடைச்சதோ அவ அதை ஆவணம் பண்ணி பூண்டுக்கலாம், தங்களுக்கு சோபைக்கு அலங்காரத்துக்கு உபயோகிச்சுக்கலாம். கிருஷ்ணன் எங்களுக்கு வசமா இருக்கான்றதை நாங்கள் தரிசிக்க முடியும்.
ஆபரணம் போல இந்த மணியை கொண்டு ஒரு ஆபரணம் பண்ணிக்கலாம். மணி ஒண்ணா முந்தானையில் ஒளிக்கலா இருக்கையும் இதுல தளப்புல முடிச்சு போட்டு வச்சுருக்கலாம் மணியா இருந்துச்சு. இவா அவுத்து விட்டாதான் வெளில வரணும் கஷ்டம் அளவுக்கு சுலபமா போயிடும். வித்துடலாம் இப்படி விவகார யோக்கியம் முறைகளுக்கு மேலான ஆபரணமா இருக்கையும் வெவ்வேறு இடங்களை நாங்கள் ஆபரணமா தரிசிக்கலாம். நிலா தென்னல் போல பறை காத்தமாய் இருக்கையும் அவனுக்கு அவன் ரூபத்தினால வேலை கிடையாது. எங்களுக்குதான் மற்றவாளுக்கு மட்டுமே உபயோகத்துக்காக இருக்கிறது. திவ்யமங்கலம் இருக்கிறான் மற்ற அனுபவிக்கிறதுக்காக இப்படி அளவுபடாமல் உபகரிக்கையும் அதுக்கு விலை அதிகம். ரத்னத்துக்கு பகவானுக்கு இவ்வளவுதான் அளவு கிடையாத உபகாரங்கள் பண்ணிட்டு இருக்கான். பகவான் ஒருத்தனுக்கு வசமா போயிட்டா அவன் நினைச்சதெல்லாம் அவனுக்கு தானா இருக்க மட்டும் நடந்துட்டு இருக்க அனந்த காலத்துக்கு நடந்துட்டு இருக்கு. இப்படி உள்ளவர்கள் மற்றொன்றில் கண் வைக்க ஒட்டா எழுகையும் கிருஷ்ணனத்தில் கிடைச்சு விட்டா வேற எதை பத்தி நினைக்க கூட முடியறதில்லை. ரத்தமும் அப்படிதான் ரொம்ப விரவாழ்படுறதுல வேற எதையும் ஆசீர்வாதமே வேண்டாம். இப்படி தொடக்கமான சுபாவங்களால் நீ அவ்வண்ணமாய் எங்களை இவ்வண்ணமாக்கினாய். நீ ரத்தமாயிட்டு எங்களை ரத்தம் உள்ளவாளா ஆக்கிட்ட. அதனால உனக்குள்ள குணங்களும் எங்களுக்கு எதனால் ஏற்பட்ட பெருமையும் பார்த்தார். இந்த சௌலபியம் இருக்கவே உன்னுடைய பரத்தம் பிரகாசிக்கிறது. இதுக்கு தகுந்த இடம் ஆயர்பாடிதான். மற்ற இடங்கள்ல பல வித்வான்களுக்கு இடத்துல போனாங்க. பெருமாள் தானே இருக்கட்டும். ஸ்ரீரங்கத்துல சந்நிதிக்கு வெளியில கந்த புஷ்கரணி கரையில காலக்ஷேப கோஷ்டி மக்கள் பகவத் விஷய காலக்ஷேபம் தாக்குறீங்க. அவர் தாக்கிச்சபடி வழக்கம் கந்த புஷ்கரோட வந்துட்டு ஆனந்தம் பண்றது காலக்ஷேபம் பண்றா எல்லாரும். காலக்ஷேபம் சொல்றதுக்கு சமயத்து பெருமாள் புறப்பாடாச்சு செல்வர் எழுதார். பெருமாள் அங்கே நமக்கு காலக்ஷேபத்துக்கு விக்னமானதேன்னு நினைச்சாளாங்க. பெருமாள் ஏற்பது காலக்ஷேபத்துக்கு விக்னம்னு நினைக்கிறவார். நடுவுல போனா பிரயோஜனம் இல்லை உனக்கு. எங்களுக்கு காலக்ஷேபம் தெரியாது, ஞானமும் இல்லை, அறிவு ஒன்றும் இல்லாதோம். ஆனால் ஒரு கணம் கூட உன்னை விட்டுருக்க போறதில்லை, உன்னை தவிர எதையும் நினைக்க போறதில்லை. அதுக்காக நீங்க தேடிட்டு வந்தேன். லோகத்துல எந்த இடத்துல பெருமாளுடைய குணங்கள்லாம் நல்லா பிரகாசிக்குமோ, அதாவது ரொம்ப இருட்டு இருக்க இடத்துல பிரகாசத்துக்கு மதிப்பு அதிகம். அதனால நீ அவ்வண்ணமா இருக்கவன் எங்களை இவ்வண்ணம் ஆக்கினாய். இது ஈடுபாடு உங்களுக்கும் நமக்கும் யாவதாத்ம பாவி என்னோம் உங்களோட உறவே நோக்கி இங்க ஒழிக்க ஒழியாதுன்னு மேல சொல்றேன். அதனால இருக்க மாட்டான். நீ என்ன பண்ணிட்ட, விளம்பம் பொறுக்க மாட்டாத நம்மிடம் போந்த காரியம் சடக்கென்று சொல்லலாம். சரி வந்த காரியம் என்ன சொல்லுங்க. இப்படிதாலும் கூடதான் இருக்கணும்னு அர்த்தம். யாவதாத்ம பாவி இருக்க போறோம். ஆனா வந்த காரியத்தை விட்டு விடல பாரு நீராடுவான்னு மேல சொல்றேன். எங்கள் புள்ளிய முறைகளும் தோளும் குமைத்து குதுகரித்து ஆகுலம் செய்ய எங்களுக்கு வேற காரியம் உண்டோ. ஆனாலும் பொங்கவேல் குங்குமத்தில் என்கிறபடியே ஆவி தங்கும்படி நாகி நீராடும்படி வந்தவர்களானோ நாங்கள். அதுக்காக பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே பகவத் அனுபவம் ஏற்படுத்த அதுக்கு வழி பண்ணி கொடுத்து வாழத்தான் அவளை மறந்துவிடாமல் கேமத்துக்காக பண்ண போறோம். அதனால மேல சில விசாரங்கள் சொல்றார். பகவத் அனுபவம் ஏற்றதா இல்லையா விசாரமா சொல்லிருக்க. அதாவது இந்த காரியம் ஒருவேளை இவாளுக்கு இஷ்டம் இல்லை, ஆனா மற்றவாளுக்காக பண்றான்னு சொல்றதா இருந்தா அதுல ஒருவேளை ஈடுபாடு குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வரலாம். பண்ணணுன்றதுக்காக பண்றோம் எங்களுக்கு பண்ணணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்காக என்ன பண்றா அந்த அர்த்தம் கிடையாது. இருக்கு பகவத் அனுபவத்திலேயே பகவத் கைங்கரியத்திலேயே இதுவும் ஒன்னா சேர்த்துட்டு இருக்கோம். சேர்த்துக்கிற கைங்கரியங்கள்ல ஸ்ருதிகளை சொல்லித்தான் அவன் கேட்டதுக்கு பூர்வால் அனுஷ்டிச்சதுன்னு இவன் சொன்னான். இது என்ன ஆகும்னா சுதிஸ்மிருதியை ஆஜ்ஞேன்னு சொன்னான் பகவான். சுதிஸ்மிருதி மமையும் ஆஜ்ஞான். கைங்கரிகள் ரெண்டு வகை. ஒண்ணு ஆஜ்ஞா கைங்கரியம், இன்னொன்னு அனுஜா கைங்கரியம். ஆஜ்ஞா அனுஜா விபாகேன திரிதா சாஸ்திரிய பத்ததி சுவாமி ரெண்டு வகை சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள்ல விதிகள்ல. ஒண்ணு ஆஜ்ஞா கைங்கரியம், அது பண்ணிதான் நிகிரக அனுதயாய ஆத்யா அப்படின்னு சொல்லுது. பகவானுடைய கோபம் வராமல் இருக்கிறதுக்காக ஆஜ்ஞா கைங்கரியங்களை பண்ணணும். நித்திய நைமித்திகமான வர்ணாசிரம தர்மங்கள் ஆஜ்ஞா கைங்கரியத்தை சேர்ந்து அது பண்ணாதான் பகவானுக்கு நம்மிடத்துல வெறுப்பு வராமல் இருக்கும், கோபம் ஏற்படாமல் அது பண்ணணும். அதுக்கு பலம் என்னடான்னா பகவான் கோவிச்சுக்காமல் இருக்கிறது பலம். அதுவே ரெண்டாவதான அனுஜா கைங்கரியம்ன்றது பரா தத்தத் பலாப்தையே அந்த பலத்தை
அடையறதுக்காக ஏற்பட்டது அது. அது காமியம் அப்படின்னு அர்த்தம். அருஞ்சா கைங்கரியம் காமியம். ஒரு நாள் பண்ண முடியல, அதுக்கு தண்டனை கிடையாது. நித்தியகர்மாக்கள் பண்ணலைன்னா அது பிராயஷ்டங்கள்லாம் பண்ணணும் அதுக்கு. அதனால இந்த ரெண்டு வகைப்பட்டதுல இது அருஞ்சா கைங்கரியத்தை சேர்ந்தது. மார்கழி நோன்புன்றது அருஞ்சியினால இஷ்டப்பட்டு பண்றது, பகவத் பிரீதிக்காகவே பண்றது. பகவத் பிரீதிக்காகவே பண்றது கூட கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறது, கோலம் போடுறது, பெருமாளுக்கு உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது, மாலை கட்டி கொண்டு சமர்ப்பிக்கிறது, பாட்டு பாடுறது, நர்த்தனம் பண்றது, பலதுக்கு இந்த மாதிரி இதுகள்லாம் ஒரு நாள் பண்ண முடியல, அதுக்காக ஆட்சேபம் ஒண்ணும் இல்லை. முடிஞ்ச அன்னைக்கு பண்ணா முடியல. ஆனா நித்தியகர்மாக்கள் அப்படி இல்லை. இது அனுஞ்சா கைங்கரியம். அனுஞ்சா கைங்கரியம் ஆனால் கூட பண்றதெல்லாம் முழு கரணத்திரயத்தினுடைய ஒத்துழைப்போடு பண்ணணும், திருப்தியோடு பண்ணணும். இதுவும் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக பண்ணணும். அப்படிதான் பண்ண போறோம். அதுக்கு பாரார்த்தியம். நெஞ்சு துக்கம் கழிய சுக வெள்ளத்தில் ஆட வந்திகோட, அவன் அவனுக்கு துக்கமெல்லாம் போறதுக்காக ஆனந்தமயன்னு பகவான சொல்றதுனால என்னோட அனுபவிக்க வந்தீங்களே இருந்தால், அப்போ இது நீங்க ஆசைப்படத்தக்கதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இல்ல சொரூபம் விருந்துவா இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது, சொரூபத்துக்கு ஏற்ற ஆசைப்படுறோம். அவனுக்கு எல்லாம் சொல்றான்னு இருக்கு. என்ன பண்ற, பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தின்னு தனியில் இருக்கிறதுக்கு வரகால சுவாமி ஒரு 2-3 பக்கத்துக்கு எழுதுற வெவ்வேறு உபனிஷத் வாக்கியங்களை வச்சுட்டு ஆண்டாள் இந்த பாட்டை சொல்றா கோபிகளோட சேர்ந்து. இந்த நிலத்தை இப்படி சொன்னதுனால நாங்கள் ஒண்ணு அனுபவிக்கிறது நியாயம், சாஸ்திரம் சொல்லிருக்கு அப்படின்றத நிறைய எடுத்து காட்டுறேன். அத பாரார்த்தியம் எங்களுக்கு சொரூபம் பண்ணோம் அப்படின்னு முதல்ல சொல்றேன். பகவானுக்காகவே இருக்கிறது, அவனுக்கு திருப்தியை கொடுக்கறதுக்காகவே இருக்கிறது. பரார்த்தம் அப்படின்னா இன்னொருத்தனுக்காக இருக்கு. பரன்னா பகவான், பரமபுருஷன். பரனுக்காக இருக்கிறதுன்னா பகவானுக்காக இருக்கு. இந்த பாரார்த்தியம் சொரூபம். அது எப்படி தெரியும்னா பத்தியம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம், பத்தியம் விஸ்வசிய அப்படின்னு ஜெகத்துக்கெல்லாம் பத்தி பகவான், சுவாமின்னு அர்த்தம், சேஷின்னு அர்த்தம், பர்த்தான்னு அர்த்தம். மாதிரி விஸ்வசிய பதி என்னுவதும் உனக்கு பொய்யோ, இதெல்லாம் எப்படி பொய்யா ஆக முடியும்? அதனால நாங்க இந்த வருஷத்தை அனுஷ்டிக்கிறதும் திருப்திக்காக பண்றது நியாயம்தான்னு அவங்ககிட்ட சொல்லி காட்டணும். எப்படி என்ன தெரிஞ்சுட்டு நீங்க பண்றவங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம், சரியாப்பா அப்படின்னு அவனுக்கே விசாரிக்க. அதுதான் அத்தியாபயந்தி. அப்போ மேலையா செய்த நிலை பாராய், இவா விட்டுடுவோம். கோகுலத்துல கோபாலாம் என்ன பண்ணா, அது மாதிரி நாங்க மார்கழி நோன்பு பண்றோம்னு சொன்னா இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு கேட்டு இதை விட்டுடுவான். உபனிஷத்துலதான் என்ன சொல்லிட்டு அதுதான் பார்ப்போமே. மேலையார்ன்றதை இப்ப என்ன பண்ணலாம், நித்திய முக்தானெல்லாம் வச்சுக்கோம். நித்திய சூரியன் முக்தானெல்லாம் அவன் மேலையார், மேல இருக்கவா பரமபுரத்தில் இருக்கான்னு வச்சு அவளும் தானே பண்றாங்க. பகவத் கைங்கரியத்தை பகவத் அனுபவத்தைத்தானே அவளும் பண்ணிட்டு இருக்க. பிரகாரம் வேற, ஒவ்வொருத்தர் வகையா நாங்க இந்த மாதிரி இப்ப பண்றோம். ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மமிதுனா ஆத்மானந்த சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா காமான்னி காமரூபிய சஞ்சரன் சதத்திர பர்யேதி ஜக்ஷத்ரீடன் ரமமான ஸ்ரீபெருவாயானேர்வா இத்தியாதி சொல்லிருக்கு. பெருமாளுக்கு இங்க போனா கூட பெருமாளுக்கு பின்னாடி பல்லாண்டு பாடிட்டு போற, ராமகானம் பண்ணிட்டு போற, பிரதட்சணம் பண்ற, அவனுக்கு உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறான். சதா அவனையே எதிர்பார்த்துட்டு இருக்க. சதா பஷ்யந்தி சூரையா தேன ஏன தாத்தா கச்சதி தேன தேன கச்சதி. இந்த லோகத்துக்கு வராது பெருமாள் கூட வர அனுபவிக்கிறது. யார் யார் கூட ரட்சிக்கிறார் பெருமாள்தான் பார்த்து அனுபவிக்கிற குணங்கள்லாம் கொண்டாடுறான். எச்சே ஹாஸ்தி எச்ச நாஸ்தி சர்வம் தஸ்மின் சமாஹிதம். எதெல்லாம் இருக்கு இல்லை போறதையும் பகவான் உருவ வச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தை அதை வெளிப்படுத்துறான்னு இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கா அவளும். அதே மாதிரி உன்னோட பரமசாமியத்தை அடைஞ்சவாளும் இதுதான் பண்ற, நாங்களும் இது தெரிஞ்சுதான் பண்றோம். இதை தவிர எந்த ஆத்மாவும் எதுவும் பண்ண முடியாது. உன்னுடைய திருப்திக்காக இருக்க வேண்டிய பரார்த்தமான ஆத்மாக்கள் பண்ண முடியும். நாங்க தெரிஞ்சுட்டுதான் கேட்கிறோம் அப்படின்னு. அதுல பரமசாமியத்தையும் சாயுத்திய சாட்டிதைகளையும் விபச்சித்தான நீ தந்து விபச்சித்தானவர்களும் பெற்று அங்கே அவர்களும் நீயும் கொள்ளக்காக பிறந்த உனக்கும் எங்ககிட்ட தப்பான்னு கேட்கறியான்னு கேட்டேன். வாயை கலந்ததுக்காக கேட்கறியா, நீ தெரியாதுன்னு கேட்கறியா, நாங்களும் தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பத்தியும் விஸ்வசியான்னு சொல்லிருக்கிறதுனால் எவ்வளவு ஆத்மாவில புருஷன் ஸ்திரீன்ற வித்தியாசம் இல்லாதனால் சுரூபத்தினால ஏற்பட்டது யார் யாருக்கு ஆதாரம்,
ஆதாரம் ஆதேயம்ன்றது எது தாங்கிறதோ அது ஆதாரம். ஆதேயம் எது தாங்கப்படும். நாங்கெல்லாம் தாங்கப்படுறோம் ஆதேயமா இருக்கும். ஆதேயத்த பிரபத்தி நியமையே ஆதிக்கத்து சரீரம். வித்துவுக்கால் கூட சாஸ்திரத்துக்கு சொன்ன பக்தி யோகம் பண்ணாலோ அது ஜனாகிரி பண்ணாலோ உன்னை அடைஞ்சு பிறகு கூட அடைய போறது பண்ண போறது என்னன்னு அனுபவம் தான் சதா. தப்புன்னு இருக்குதுல்ல. இதுதானே சாஸ்திரம் சொல்லிட்டு இங்க அது கிடைக்காது. ஆனா எங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்ட விசேஷத்தான் நீ இங்கேயே அந்த சம்சார ஏஷ பகவன் அப்பவர்கவன் மோட்சத்தை கிடைக்கக்கூடியது இங்கேயே அனுகிரகிக்கிறதா இருந்த அங்கேயே விடணும் அத. ஆனா அதுதான் தெரிஞ்சுட்டு பிரார்த்திக்கிறோம் சொல்றேன். வைகுண்டவாசேப நமே விலாஷான்னு சுவாமி முக்தானுபூதி விகதாசித்துமே முகுந்தான்னு அவன் இஷ்டப்பட்டா பண்ணலாம். பரமபத்துக்கு போனாதான் கிடைக்கும் தான். ஆனால் அதே ஆனந்தத்தை இங்க அவன் கொடுத்தா தடுப்பா இருக்கு கிடையாது. நீ எங்களுக்கு இந்த வியாமோகத்தான இங்க வந்தது. நீ அவளோட நித்திய அவளுக்கு விபஸ்தித்துன்னு பேர். நீயும் விபஸ்திதா பிரம்மணாசா சர்வான் காமா நஷ்டத்தேன்னு சொன்னத அவ என்ன பண்ற போகத்திலயும் சாமியம் இருக்கு போக்கியத்திலயும் சாமியம் இருக்கு. சாயுத்தியம் சாஷ்டிதான்னு 2 சப்தங்கள் இருக்கு. அதுக்கு 2 பேர் போய் சாப்பிட போற பல வகையான வஸ்துக்கள் பண்றா சாப்பிடும். யாருக்கு எது பிடிக்குமோ அவன் அதை சாப்பிடுறான். அவன் பிடிச்சது அவன் சாப்பிட்டா அவனுக்கு பூர்ண திருப்தி ஏற்படும். திருப்தி சமமா இருக்கிறதுக்கு சாப்பிடுற போக்கிய வஸ்து ஒன்னா இருக்கணும்னு அவசியம். ஒருத்தருக்கு இது பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொன்னு பிடிக்கும். அவாவாடு பிடிச்சது அவாவா சாப்பிட்டா திருப்தி பூர்த்தி ஏற்படும். அப்போ போகம் சமம்னு அர்த்தம். ஆனந்தம் திருப்தி சமம். போக்கியம் வேறையா கூட இருக்கலாம். பழ வகைகள்ல பட்சண வகைகள்ல கரும்புகள்ல வெவ்வேறு இதுல யார் யாருக்கு எது இஷ்டமோ தனக்கு ரொம்ப இஷ்டமான அத்தியந்த பிரியமா இருக்கக்கூடியது அவனுக்கு கிடைச்சு விட்டுருந்தார். பூர்த்தி திருப்தி உண்டாதுன்னு இருக்கு. இந்த திருப்தி சமம். ஆனா திருப்தியை கொடுக்குற வஸ்து வெவ்வேறு அப்படி இருக்கலாம். அதனால சாயுத்தியம் சாஷ்டிதா அப்படின்னு 2 பதங்கள் சுத்தி சொல்றது. பிரம்மண சாயுத்தியகம் லோகதா மாப்னோதி சாஷ்டிதாகம் சமான லோகதா மாப்னோதின்னு பரமபத்தியே இருந்துட்ட நித்திய முக்தால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வேண்டிருக்கு. அவளுக்கு வேண்டியது அவளுக்கு கிடைச்சி விட்டுன்னா எல்லாருக்கும் திருப்தி ஒன்னா இருக்கு. இது ஒரு வகை. அப்போ அவாவ அனுபவிக்கிறது வேறேன்னு இது தாங்களா சிட்டிச்சுக்கிட்டு தங்களுக்கு சங்கல்பத்தால வேண்டியது ஏற்படுத்தலாம்னு இருக்கு. அப்போ அவ தங்களுக்கு வேண்டியது ஏற்படுத்திக்கலாம். எல்லாரும் தங்களுக்கு வேண்டியது ஏற்படுத்திக்கலாமா இருக்குதுன்னா ஆனந்தம் சமமா இருக்கு. அந்த பரமசாமியம் எப்படி ஏற்படும் எல்லாருக்கும் ஒரே வகையான ஆனந்தம் எப்படி வரும்ன்றதுல 2ஆ பிரிச்சு சுத்தி சொல்றீங்க. போக சாமியம் ஒண்ணு திருப்தியில சமமா இருக்கு. போக்கியம் வெவ்வேறையா கூட இருக்கலாம். 2வது போக்கியம் ஒண்ணு எல்லாரும் ஒன்னையே சாப்பிடுறா அனுபவிக்கிறா. ஒரே அனுபவம் வரணும்னு இல்லை. ஒருத்தருக்கு கொஞ்சம் பிடிக்குது ஒருத்தருக்கு நிறைய பிடிக்குதுன்னு சாதாரணமா இப்போ திதிப்பு வஸ்து ஒண்ணு பண்ணா கூட சிலருக்கு திதிப்பு குறைவா இருக்கும், சிலருக்கு திதிப்பு நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ போக்கியம் ஒன்னா இருந்தா போக்கியம் சமமா இருக்கு, போகம் பின்னமா கூட இருந்துடலாம். போக்கியம் ஒன்னையவா இருந்தா போகம் வேறையா இருக்கு. போகம் ஒன்னா இருக்கிறதுக்கு போக்கியம் வேறையா கூட இருக்கு. பகவத் விஷயத்துல என்னன்னா 2ம் ஒண்ணு. பகவானே போக்கியம் எல்லாருக்கும் சமமான திருப்தி ஏற்படுறது. இந்த திருப்தி அவனுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நமக்கு ஏற்படுது. ஏகோ பிரம்மண ஆனந்த வேற உனக்கு எதையும் வீட்டு வச்சுக்க முடியாது. உன் சொரூபத்துல நீ உன் பக்தாளுக்கு உன் அனுபவத்தை கொடுக்கும் போது அறகுறையா கொடுக்கிறது முடியாது. நீ பூர்ணன், பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமே சிஷ்யத்தையும் சொல்லி சொல்றது. ஒன்றத்தை பூர்ணமா இருக்கிற ஆனந்தம் பூர்ணமா எல்லாரும் அடையலாம் அப்படின்னு நீ பூர்ணமாக வாக்கி வைக்கிற. செலவையும் சொல்றது இல்லை, கொள்ள குறைவிலான் அப்படின்னு சொல்றது இருக்கு. அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுட்டுதான் ஒரு அனுபவத்தை ஏன் கேட்கிறோம். அப்புறம் வேற எதையும் கேட்க வேண்டியிருக்காது, வேற எதுவும் வேண்டியே இருக்காது. அதனால சின்ன விஷயங்கள்லாம் கேட்டு இதுக்கப்புறம் இதுன்னு மேல சப்பலம் வரதை காட்டலாம். அடியோட எந்த சப்பலமும் வேண்டிடாமல் அதுக்காக அவனை மாலையே திருடி மணிவண்ணான்னு சொன்ன. இது போறோம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். அதனால மர்மஜகளோடும் இவ்வார்த்தையோ அப்படின்னு நாங்களுடைய மர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோங்க. எங்களிடத்து கேள்வி கேட்க வேண்டியதே இல்லையே. கோகுலத்தை யாருக்குமே சந்தேகம் கிடையாது. பகவத் விஷயத்துல அவன் பரமன்றதுலயோ அவன் அனுபவத்தை காட்டணும் ஒண்ணு வசதி இல்லைன்றது யாருக்குமே விவாதம் கிடையாது. நாங்க வாக்கியார்த்தம் பண்ண போறது இல்லை, காலத்துக்கே போல நாங்க
விவாதத்துக்கு விஷயம் இல்லை, அனுபவத்துக்கு விஷயமா போச்சு. அதனால நீ என்ன சொல்றக்க, நீ சர்வயஜ போக்தா சர்வசேஷி அகமே சர்வயஜானாம் போக்தா பிரபுரேவச்சான்னு சொல்லிருக்க. அதுல யார் யாருக்கு என்னென்ன ரூபம் பிடிச்சா யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா மிச்சத்தின்னு சொன்னேன். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ரூபத்துல ரொம்ப விசேஷ ஈடுபாடு இருக்கிறதுனால திவ்யதேசங்களுக்கு பெருமாள் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்குதுன்னு இருக்கலாம். ஆண்டாளுக்கே கூட ரங்கநாதன் ஆசைப்பட்டான்றது இருக்கு, இருந்துட்டு வருது. எல்லாத்தையும் சாமியம் இருக்கிறதுனால நீ என்ன பண்ற, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஆனால் எடுத்துக்கக்கூடிய பல வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னாவே இருக்குதான், அதுல இருந்து வரக்கூடிய ஆனந்தம் ஒன்னாவே இருக்கிறதுனால வித்தியாசமும் ஒண்ணும் இல்லை. யாருக்கும் பேதமும் பண்ணல. நீ உன்னால பேதம் பண்ண முடியாது. தேவி மாவே கவுந்தே எதந்தி அபிஷிபூர்வகம் அப்படின்னு மற்ற தேவதைகளை கூட ஏ எதந்தி பித்ரேன் தேவான் பிராமணான் சௌதாசனான் அவ கூட என்னதான் அர்ச்சிக்கிறான்னு சொல்லிருக்கு. எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கு. நாங்க என்ன பண்றோம், இன்னொருத்தரை இடையிடாம நேர ஒன்னையும் ஆசைப்படுறோம். நந்தவியா பரமசேஷி சேஷாக நந்தார ஈரித்தாக. சேவிக்கிறவனுக்கு நந்தான்னு பேர், சேவிக்கப்படுறவனுக்கு நம்பியன்னு பேர். பகவான் நந்தவியன் நமனத்துக்கு விஷயம். நாங்கள் நந்தாக்கள். சேஷி நந்தவியன், சேஷ நந்தாக்கள் நந்தாரக. இதெல்லாம் சர்வதேவ நமஸ்காரா நேரவே உன்னையே ஆராதிக்கும். தெரிஞ்சுட்டுதான் இது கேட்க. ஆனா நமன சேஷித்த பிரசித்தியும் உனக்கே இருக்கோ இல்லையோ. அதனால் வேற ஒண்ணு அதிகமா சொல்ல வேண்டாம். தேவதரியங் மனுஷேஷோ புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேய நானையோர் வித்தியத்தே பரம் புராணத்தை பராசர் சொன்னார். எதெல்லாம் புருஷாக்கிருதி இருக்கோ லோகத்தை அதெல்லாம் பகவத் அம்சம், இதெல்லாம் ஸ்திரீயாக்கிருதி இருக்கோ சரீரத்துல இதெல்லாம் பராட்டியுடைய அம்சமா இருக்குன்னா இவ ரெண்டு பேரை தவிர இன்னொன்னு கிடையாது. அனையோக பரம் நவீத்தியத்தை. எங்களுக்கு நாங்கள்லாம் தாயாருடைய அம்சபூதிகளாகவும் நீ பரமாத்மாவா இருந்துக்கோ. இங்கேயே கோபாலா இருக்கா, புருஷாலா இருக்கா, அவள்லாம் உன்னுடைய அம்சமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் ரெண்டும் தேவை. சேஷி தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் ஏத்தவாளா இருக்கலாம். எல்லா ஆத்மாவுக்கும் நீதான் பிராப்தியனா இருக்க அப்படின்றதுனா நீ எங்களை விட்டுட முடியாது. நாங்கள் கேட்கறது சரிதான், அதை தவிர நாங்க தெரிஞ்சுட்டே இதுல ஒன்றும் கலக்கம் கிடையாது, பிரமம் கிடையாது. யாராவது வந்து இன்னொருத்தர் ஆராதிச்சோம்னா நாங்க போக போறோம். இந்திரன் ஆராதிக்கிறது கூட விட்டுட்டோம், நீ சொன்னேன்னு நீ வேண்டிருக்கல. யார் எப்படி கூட எங்களுக்கு தெரியாது, அதுவும் வழக்கத்தால வந்து நீ வந்த உடனே ஒரு இடத்த பரத்த புத்தி எங்களுக்கு தானா ஏற்பட முடியாது, நீ அனுகிரகம் பண்ணிவிட்டேன். சரி நீ இந்த வருஷம் இந்திரனுக்கு வாண்டாம் பூஜை போடுறது, கோவர்த்தனத்துக்கு மலைக்கு சரி உன்னை கேள்வியே கேட்கல யாரும். சரி அந்த மலைக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இந்திரன் கோவிச்சுட்டு மழை பெய்ஞ்சேன். அப்பவும் நாங்க ஒன்றும் நான் பண்ண தப்போன்னு நினைக்கிறேன். நாங்க உங்கள்கிட்ட தான் சொன்னோம் வந்து நீ சொன்னது பண்றேன், நீயே சரிப்படுத்தி கொடுத்துட்ட. நீயா பண்ணாம அந்த வலையை வச்சுட்டே பண்ண, எந்த வலையை நீ எங்களை பூஜைக்கு சொன்னியோ அதை வச்சுட்டே காப்பாத்தி கொடுத்த. இதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு? அதனால நாங்கள் ஸ்பஷ்டமா இருக்கோம், எங்க மனசுல தெளிவா இருக்கோம். எங்களுக்கு ஒரு விதத்துல சந்தேகம் இல்லை. உன்னை பத்தி முழுக்க சரியா அறிஞ்சுட்டு ஆசைப்பட்டு நாங்கள் உன்னை பிரார்த்திக்கிறதுனால உன்னை அழைச்சிட்டு வந்தோம்ன்றதுதான் சரி. ஆனா அதுக்காக பரிதவியாக சொன்னது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுக்கு காரணமா இந்த விரதம் இருக்கவே பண்றோம். அது பண்றோம் செய்யும், எப்படி பண்ணமோ அப்படியே பண்றோம். பல ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் எடுத்து காட்டியிருக்காரு, அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்க. இதுல உன் திவ்யாத்மஸ்வரூப அனுபவ ஆசிராதத்தில் புஷ்கலமாய் சர்வஸ்தான அபிஷிக்த சர்வாதிசைத்த போக்கியம் உன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபமே ஆயிடுச்சு. இது நாங்க நல்லா புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படியெல்லாம் திருப்தி ஏற்படுத்தலாமோ அதுல ஒரு வகை இந்த நோன்பு மூலமா கூட கைங்கரியங்கள் மூலமா கூட உனக்கு திருப்தி ஏற்படுத்தலாம். அதுவும் நீ ஒத்துண்ட விஷயம். அதனால நீ என்ன பண்ண போற, நாங்க ஒரு காரியம் பண்ணோம், நான் உனக்கு எல்லாரும் பண்ண முடியாது. நாங்க நினைக்கிறதே நாங்க சங்கல்பம் பண்ணிட்டு சாத்திரி தியாகம் பண்ணிட்டோம். பகவதோ பலேனா பகவதோ வீரியனா பகவத தேஜா பகவத கர்ம கரிஷ்யாமி பகவதோ வாஸ்தேவஸ்ய. அதனால அவன் தான் பிரீத்தன் ஆக போறான். என்ன சொல்றீங்க, பெருமாள் சொல்ற ஒரு தாசன் ஒரு பக்தன் ஒண்ணு சாப்பிடுறான், அவனுக்கு நாக்குல ரசம் தெரியுதுன்னு சொன்னா ரசான் தாசஸ்ய ஜிஹ்வாயாம் அஷ்டாமி. தாசனுடைய நாக்குல இருக்க ரசத்தை நான் சாப்பிடுறேன். அவனுக்கு தான் நியமம் சொல்லிருக்காரு. அவன் சாஸ்திர பிரகாரம் அவன் தான் ஆகார நியமத்துக்குள் கூட தான் வேண்டியதை எடுத்து பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு அவன் சாப்பிடும் போது அவன் கொடுக்குறது நானும் சாப்பிடுறேன்னு நீ சொல்றியே,
ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயத்தாத்மா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எல்லாம் சொல்லிருக்கேன். அதாவது நீ உன்னுடைய திருப்தியை மட்டும் கவனிக்காமல் மற்றவாளுக்கும் கூட ஒரு வழிகாட்டி அவளுக்கு திருப்தியை கொடுத்து அதனால நீதான் ஓக்குற. அதனால எல்லாம் சாப்பிடுறது உள்பட உன் கைங்கரியமா நடத்துகின்ற நாங்கள் ஒரு வார்த்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால எல்லாம் அனுகூலம். உனக்கு எல்லாம் அனுகூலம் மாதிரி எங்களுக்கு எல்லாமே உனக்கு உபச்சாரத்துக்கு ஏற்பட்டதுன்னு அது திருப்தியாவே இருக்கு. வலது மேல பெருமாள் வெண்ணெய் எடுத்துல எங்க அங்கெல்லாம் வந்து வெண்ணையை திருடி சாப்பிட்டேன். உனக்கு இஷ்டமா இருந்தா நாங்க கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கோம். இல்ல நேரம் கொடுக்க வேண்டாம் எனக்கு திருடி சாப்பிடணும்னு தோணுது அப்படிதான் இருக்கட்டுமே அதுக்கும் ஒத்துண்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கடைசியில் உங்களுடைய திருப்தியை தவிர எப்படி நடந்தா நீ எப்படி இஷ்டப்பட்டா அதுக்கு நாங்க சித்தமா இருக்கோம். சிருஷ்டி தத்துவ புண்ணியத்திலேன்னு தெரியுது. அதனாலதான் பகவான்றதை தெரிஞ்சுட்டு இருக்கா. இங்க பலது சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க சொல்றாங்க. அவனிடத்துல இப்படிப்பட்ட அச்சஞ்சலமான ஒரு பக்தி ஏற்படுறது இந்த 2 பதங்கள் காட்டுறது. அதுக்கப்புறம் மார்கழி நீராடுவான் உன்னை அர்ச்சித்து வந்தோம் என்றார்கள். இப்படிப்பட்ட நுணுக்கங்களை எல்லாம் மார்கழி நீராடுவான் என்பது சுருக்க அது இவனுக்கு உகப்பும் வியப்பும் பெற்றவனாய் ரொம்ப திருப்தியும் ஏற்பட்டது, ஆச்சரியமும் ஏற்பட்டது. இவாளுக்கு துளி கூட பிரமம் இல்லையே, எவ்வளவு அழகா நன்னா நம்ம இதுல சொல்றேன். சொல்லி வைக்கிறோம் நல்லா அழகா ஸ்பஷ்டமா சொல்றது. ஸ்லோகம் சொல்லி வச்சா ஸ்லோகம் சொல்றது சொல்றது கேள்வி கேட்டா சொல்றது ரொம்ப திருப்தியா ஏற்படும், ஆச்சரியமா ஏற்படும். இந்த வயசுல இது அந்த மாதிரி உகப்பும் ஏற்பட்டது வியப்பும் ஏற்பட்டது சொல்லுவாங்க. அவளே கண்கொட்டாது பார்த்து நின்றுட்டான். ஆச்சரியத்தினார் அப்போ கேட்டி வேண்டுவரை கேட்டியல்னு சொல்றது அவ்வளவு தூரம் விஞ்ஞாபனம் பண்றது. பாராட்சியத்தை எவ்வளவு நன்னா புரிஞ்சுட்டு இருக்கான்றதை விஞ்ஞாபனம் பண்ணது. ஆண்டாள் பெருமாளுக்கு பெரிய உகப்பு ஏற்பட்டது. அதனால போக்கித்தவங்கள் கண்டையொன் கண்களை வாமனியால் பெற வேண்டிய திருஷ்டி சித்த ஐகாக்கிரி கிட்ட. அதனால இவன் கவனிக்காதவாறு நின்றும் அதுக்காக கேள்வி இவா இவ்வளவு திருப்தியா இவ்வளவு திருப்தியோட வந்து சொல்றது பார்த்து அவனுக்கே ஆச்சரியம். அப்படியே சப்தனா நின்றுட்டான் பார்த்து. அப்போ அவனை வேட்டிய சப்தோசி ஆதேசம் அப்படின்ற மாதிரி அப்படின்றான். தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கி தங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்கிறான். அதுக்கப்புறம் தரிக்கவும் பக்தியை காணப்பெற்றான். ஸ்தலங்கள்னு சொல்றது பக்திக்கு அடையாளமா சொல்றது. அதுதான் போக்கியத்துக்கு காரணம். அடுத்ததா இவனை கண்டவுடனே உடையும் வேண்டாதபடி உள்ள இடையின் கிசத்தையே. இடைன்னு சொல்லக்கூடியது சின்னதா இருக்குன்னு செவ்வாய் சிறு மருங்கூர்னு சொன்னான். இடை பரவாயில்ல, உடையும் வேண்டாதபடி உள்ள துணி கூட வேண்டாம் அப்படின்னு. அதாவது உடம்பு பெருசா இருக்க துணி நிறைய வேண்டும். இடைக்கு இவனை கண்டவுடனே உடையும் வேண்டாதபடி உள்ள இடையின் விஷத்தை சின்னதா இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது முஷ்டிக்குள்ள அடங்கக்கூடியதெல்லாம் கவிகள்லாம் வர்ணிக்கிறான். முஷ்டிமேய மத்தியமா அப்படின்னு அது வைராக்கியத்தை காட்டுறது. அதாவது ஒன்னும் கண்கள்லாம் ஞானத்தை காட்டுறது. எசுசாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதுக்காக கண்களை கவனித்தான், ஸ்தனங்களை கவனித்தான், இடையை கவனித்தான்னு சொன்னா ஞானத்தை பக்தியை வைராக்கியத்தை கவனித்தான். அதனால ஆத்மாக்கள்ல உள்ளது ஒவ்வொன்றிலிருந்து ஒரு திருப்தி அவனுக்கு ஏற்பட்டது. இவருடைய வைராக்கியத்தை காண மூன்றையும் காணப்பெற்றவாறு வேண்டித்தெல்லாம் தரும் கோயில் ஆகையாலே வேண்டில் தருவோம் என்று அனுபாவியங்களை வைத்த கண் வாங்காதே விஸ்மிதனாய் நிற்க
பார்த்துட்டே இருந்துட்டான் பிரமிப்புல சொல்றேன் கேட்டருளாய். நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அபேட்சிதங்களை இந்நோன்புக்கு நாங்கள் அபேட்சிதங்களை விண்ணப்பம் செய்கிறோம். மார்கழி நீராளரான நோன்புக்கு நீ கேட்டருளாய் அப்படின்னு அப்போ வேண்டுவன கேட்டியல். அவனதான் கூப்பிட்டான். கூப்பிட்டு கேட்டியல்னு சொல்றது நியாயவான். மாலை மணிவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி நீராடுவான் மேலையா சிவர்கள் வேண்டுவன கேட்டியல். அவனே குறிச்சு கொண்டு கேட்டான்னு அர்த்தம். அவன் இவ்வளவு பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சுதானே கூப்பிட்டா அப்படின்னு கேள்விக்காக இவா பண்ண விஞ்ஞாபனத்துல இருந்து அவனுக்கு ஏற்பட்ட பிரமிப்புல கண்ணு வாங்காத இருக்கிறது பார்த்தா இங்கேயும் அந்நிபரனா இருக்காரோ அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நாங்க சொல்றது கேள் அப்படின்னு திருப்பி சொல்லலாம். அவனுக்கு ஏன் அந்த அந்நிபரத்தை ஏற்படணும்? இவனோட ஞான பக்தி வைராக்கிங்க இது சனகாதிகளை காட்டி இவளுக்கு ஏற்பட்ட பெருமை. அதுக்காக ஆண்டாள் சொன்னதுல இவளுக்கு அவ்வளவு திருப்தி. சரி கேட்டருளாய் ஆழ்வாசாச்சார் நீ நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே இவருடைய விண்ணப்பத்தை செய்கிறோம் கேட்டருளாய். சரி அதாவது உங்களுடைய ஞான பக்தி வைராக்கியங்களினுடைய நிழலீடுள்ள உங்கள் வடிவில் அவகாசித்திருந்தோம். ஒரு கணா அது என்னையே மறந்துட்டு இருந்தேன். சுவாமி என்ன பண்றார்? ஹம்சத்தை பார்த்தால் பெருமாள் ஹம்சம் தேசம் எழுதிட்ட ஒரு க்ஷணம் அப்படியே பெருமாள் தன்னையே மறந்துட்டு இருந்தார். ஹம்சத்தை பார்த்த உடனே சீதையை விட்டுருக்கிற கஷ்டம் இருக்கு இவருக்கு. அந்த விரகத்தை போக்கிருக்கா அது சமாதானம் சொல்லி அனுப்பணும்னு சொல்லி ஹம்சம் தேசம் சொல்ல போறேன். அப்போ அம்சம் வந்து காலங்காத்தால் 4 மணிக்கு பார்த்தார். ஏந்துட்டார். தூக்கம் இல்லை அவருக்கு. விழக்காலத்து ஏந்துட்டார். பப்பா சரசிட்டு சீதாமாவட்டத்துக்கு போறார். அப்போ அங்க அன்னங்கள் போயிட்டு இருந்தது, அம்சங்கள் போயிட்டு இருந்தது. ராஜம்சத்தையா ராஜம்சோட இருக்கிறத பார்த்தேன். பார்த்த உடனே சீதையுடைய நட ஹம்ச கத்தி சீதை ஹம்சத்தை பார்த்து அஸ்மின் சீதா கத்தி மனுக்கத்தை. அதுக்கப்புறம் தன் துட்டூல் ஆங்க மூர்த்தம் அவருடைய பட்டு வெண்பட்டு அதனுடைய வர்ணம் இதனுடைய வண்ணமா இருக்கு. தன் மஞ்சீர பிரதிப நிலதே அவளுடைய அந்த ஆபரணங்கள்லாம் போட்டுக்க ஒரு சத்தம் இருக்க மாதிரி இதனுடைய கலக்கல சப்தம் ஹம்சத்துது. சப்தம் என்ன ரூபம் என்ன நடை என்ன அதெல்லாம் சீதையை ஞாபகப்படுத்தி விட்டு வீர சேத்தோ விலைய மகமத்து ஒரு கணம் எல்லாத்தையும் மறந்துட்டார் அப்படின்னு ராமன் அப்படியே லைத்திகம். தன்மயாத்மா முகூர்த்தம் ஒரு கணம் அந்த அம்சத்தை பார்த்த உடனே பெருமாளுக்கே தான் எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு தெரியல. ராமனுக்கு அம்சம் தேர்ந்து சொல்றார். சொல்லிவிட்டு சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோ மன்மதனா இருக்கும் சில சமயத்துல பரமாத்மாவுக்கும் கூட ஆஜ்யம் பண்ணா அடங்கி இருக்கணுமா போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி இங்க பெருமாள் ஒரு கணை வாழ்க்கை வைத்துட்டான்றதை வச்சுட்டு கடைசியில என் பக்கம் திரும்பப்பா சொல்றது கேளுன்றான். இந்த வேண்டுவனை கேட்டியல் அப்படின்றது ஞான பக்தி வைராக்கியங்களினுடைய நிழலிலுள்ள உங்கள் வடிவில் அவகாசித்திருந்தோம். அதனால கவனிக்காதவா தோன்றுக்கலாம் வேண்டுவதெல்லாம் சொல்லுங்கோள் என்றார். அப்புறம் ஞானத்தை எல்லாம் ஜெகத்தை எல்லாம் அதிர பண்ணும் முழக்கமுடையதாய் பால் போலுள்ள நிறத்தை பெற்றதாய் பல வகைட்டு சொல்ல வேண்டாம். உன் கையில் இருக்கும் பாண்டஜல்யம் போல்வன சங்கங்கள் மகாத்வனிக்கு உறுப்பான புருஷதுதரத்தை பெற்ற சங்கங்கள் பெரிய வயறு கொண்டதா பெரியா இருக்கக்கூடிய புகைப்பாடல் சால வேணும் திரளாக வேணும் நிறைய வேணும் எல்லாருக்குமா இப்பதான் எல்லாவற்றிலும் அன்விதமாகும். இம்முழக்கம் கேட்ட மேலையார் எல்லாம் வரலாய் இங்குள்ள நம் அனுகூலர் எல்லாம் திரளாய் புகவாதார் எல்லாம் நடுங்களாய் காண வேணும். இங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வரணும். தூரம் இருக்கா வர முடியாதா கூட திருப்தி ஏற்படும். ஆரம்பிச்சதுக்கு நடக்கிறது சத்துக்களுக்கு பயம் ஏற்படணும். இந்த 3 காரியத்தை இது பண்றதுக்காக அப்படிப்பட்ட சங்கி கேட்கிறோம் நாங்கள். பொதுவாக உண்டதனை புக்குண்ணும் சங்கரையனை ஸ்வக்ரியா வியாகாசியாக எண்ணியும் பாண்டஜன்யம் வேணும் என்னவில்லை. எல்லாருக்கும் பொது பகவான். ஆனா இந்த அவருடைய பாண்டஜன்யம் என்ன பண்றது தனக்கு மட்டும் பகவானா வச்சுட்டு கொடுத்தோம். அந்த சங்கத்தை பத்தி சொல்றது பொதுவாக உண்டதனை புக்குனையும் உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்க அப்படின்னு ஆண்டாள். அதாவது பாண்டஜன்யம் வேண்டாம் அதை போல இருக்கிறது கொடுன்னு கேட்டோம். பாண்டஜன்யம் கேட்காததுக்கு காரணம் அது இருந்த கோபம் தான். பாண்டஜன்யமே போல்வன சங்கங்கள் இதையே கொடுன்னு கேட்காததுக்கு காரணம் அது எங்களுக்கு வேண்டாம். எல்லாருக்கும் இருக்கிறது தனக்கு மாத்திரம் வச்சுருக்க அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதனால சொன்னது ராஜா திருமொழியில தாமுகத்தும் தங்கையில் சங்கமே போலாவோ இப்படி பெரும்பறையே சங்கங்களுடைய முழக்கம் வியாபித்த இடமெல்லாம் வியாபிக்க வல்ல நாதம் உள்ள பெரும்பறைகள் அபரிமிதங்களாக வேண்டும்.
அதாவது இப்போது இப்படி உன்னோடு உடனே நாங்கள் எல்லோரும் புறப்படவே உனக்கு பல்லாண்டு சொல்லி காப்பிடுகிற சித்தாந்திகள் அநேகர்களாக வேணும். பல்லாண்டு சிற்பார். அதே மாதிரி கோல விளக்கு இம்முழக்கமும் நாதமும் புக்க விடமெல்லாம் பிரௌட பிரபாமயமாம்படி வெடிச்சு இருக்க மாதிரி அழகிய வெள்ளிக்கால் பிடிபந்தங்கள் அநேகங்கள் வேண்டும். வெள்ளிக்காலுக்கு கூடிய தீவட்டி வாரம் இருக்குதாருன்னா மோட்டை எடுத்துட்டு போற மாதிரி கோல விளக்கா அங்கே தீபங்கள் நிறைய வேணும். ஒருத்தர் பார்க்க முடியணும்னு இருக்கும். ஆத்தும் கூட சொல்றேன் பாட்டு சொல்லும் போது ஒரு பாதி ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாங்க யார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியணும். இதுக்காகவும் போகணும். அதாவது பிம்பாலையும் போயிருக்காய்வான்றதுனால இந்த வழக்கெல்லாமும் கூட வேண்டியது. இப்படியே வித்தானமே சாலா என்பதும் கோலா என்பதும் அன்வை அநேக துவஜங்களும் அலங்கரணங்களுமாய் பனியை தடுக்குவதாய் உள்ள அழகிய மேற்கட்டுகள் அநேகங்கள் வேணும் என்றார். சிறு பிள்ளையான எண்ணெய் இதெல்லாம் நீங்க கேட்கறீங்களே அப்படின்னு அகட்டத்து கட்டணமா இருக்கு நீங்க சொல்றது ஆதி நிலையாய் அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றும் இல்லாத அன்று ஆலமா மரத்து நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமேழையும் உண்டு உழ்ந்த சர்வசக்தி யுக்த நன்னோனி ஒன்றும் இல்லாத அன்று இதெல்லாம் உண்டாக்கின உனக்கு இப்போது இதுகளை உண்டாக்குவது அரிதோ கேட்கிறார். ஆதி நிலையாய் அருள் இன்னொரு அர்த்தம் கூட சொல்ற. இவர் இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டார். அந்த ஊர்ல பெருமாள் வடபத்திரசாயின்னு பேர். ஆளிநிலை பட்டத்துக்கு பெருமாள்னா இவாளுக்கு தங்கூர் பெருமாள். அதனால ஆளிநிலையான்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க வடபத்திரசாயியே அங்கேருந்தான் எழுதினது. தங்கூர் பெருமாளையும் சொன்னதா ஆயிடுறது. அது பரமாத்மா வரஹா பிரளயத்துல எப்போ எல்லாத்தையும் செட்டிக்கலாம்னு பார்த்துட்டு அது மட்டும் எல்லாத்தையும் விராமம் கொடுத்து உட்கார்ந்துட்டு சமயத்துல இன்னும் குழந்தையா இருக்கான் அது ஒரு ஆளிலையில இருக்கான். அது மாதிரி மார்க்கண்டேயருக்கு காமிச்சு இதை இப்படி இருக்கும்னு தெரிவிச்சதே பகவான். அப்படிப்பட்ட அந்த தசையில் இருக்கிறேன் உன்னால என்ன பண்ண முடியாது. நீ அருள் அவ்வளவுதான் இதை நியமிக்கிறா அனுகிரகிக்கிறான். இதுக்கப்புறம் தாயார் அனுகிரகம் போகணும் அப்படின்னு கேட்கறதுக்கா ஏழோர் எம்பாவாய். இதுக்கு மேல என்ன பண்ணிட்டான் தான் இது பண்றதாஇருந்தாலும் தாயார் அனுமதியை கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு தான் தன் மார்பை குனிஞ்சு பார்த்துட்டான். தாயார் மார்பில் இருக்கா அவருடைய அனுமதி கேட்கறதுக்கா அதாவது கவிழ் தலையிட்டு தன் திருமார்வையே பார்க்க தொடங்கினான். ஏன்னா இங்கித்த வராதீங்கன்னா இருக்கிறதுனால் அதுக்கு வட்டர் ரெண்டு பெரிய திருமலையில் சொன்னது ஒண்ணு பெரிய திருமலை நம்பிகள் ஒரு வழியா அர்த்தம் சொல்றாரு. வட்டர் வழியா சொல்றேன் பாதாரம் குதமேவ பங்கஜரஜா வட்டருடைய அனுபவம். நேர்த்திசே சௌகுமாரியத்தை பிராட்டியில் கண்டு அவளோட ரமிக்க பூசி வைதேகியை ரமசே கச்சித்து என்று வேண்டிக் கொண்டவர் இவர்களோடு ரமிக்க நினைத்ததே சங்கு முதலாளர்கள் கொடுக்க வேணும். உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு தாயார் மால் இருக்கவளுக்கு ரொம்ப மென்மையானவளாச்சே தாங்கிக்க முடியுமா இன்னொருத்த நான் கட்டின்றேன்னா பரவாயில்லையான்னு எவ்வளவு பாக்குறதுக்காக அப்படி. அதாவது ஸ்ரீ சப்த விமர்த்தத்துக்கும் அக்ஷமையான நீ நெருக்கம் பொறுக்கவில்லையோ என்று இறங்கி பார்க்க தொடங்கினான்னு பட்டர் விரைதிருவள் நம்பிகள் சொன்னார். அங்க நன்னிக்கு பந்த காட விமர்த்தனை நஜகத் அந்யோன்ய சம்பீடனம் என்கிறபடியே தன்னுடைய சரீர அவயவங்களுக்கு தானது விரோதமா தனக்கு சுந்தரமா நினைக்க மாட்டான். எல்லாரும் சரீரம் தானே. அதனால் சரீருக்கு விட்டுருக்காத சரீர அவயவ விசேட சம்பந்தனம் எல்லாம் சுவானந்தத்துக்கும் சாமியானந்தத்துக்கும் உறுப்பாகையால் உகப்புடனே இவர்களையும் நம்மையும் இப்போதாக கட்டாட்சித்தாளாக அது பெற்ற நாம் ஒரு நினைவாக தருவோம் என்பதாய் திருவுள்ளம்பத்தினார். ரெண்டு பேருமாய் சேர்ந்து திவ்ய தம்பதிகளா அனுகிரகிக்கிறார். ஆதிநிலையாய் அருள் சிருஷ்டியும் ரெண்டு பேரும் பண்றான்னு கொண்டுடையால் திருமகளும் தானுமாய் ஒரு நினைவால் என்ன உயிரெல்லாம் சிருஷ்டிக்கதை பற்றி திவ்ய தம்பதிகளா ரெண்டு பேரும் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லி ஏழோரம்பாவா இருக்கிறார். இந்த பாட்டு சொல்ல அர்த்தத்தை ஞானத்தை அடைஞ்சது ஞானம் பக்தியா மாறணும். பாஷியா இருந்தோம்னா சேமுகி பக்தி ரூபான்னு கேட்கிறார். ஞானம் தான் வேணும். பரபிரம்ம ஞானம் தேவை நமக்கு மோட்சத்தை அடையணும். இந்த ஞானம் பக்தி ரூபமா ஆகாந்தா பிரயோஜனம் இல்லை. ஞானம் ஞானம் பக்தியா பரிணமிச்சு பகவானை தவிர மற்ற விஷயங்கள்ல வைராக்கியமா ஆகணும். ஞான பக்தி வைராக்கியங்கள் தேவை. இது உள்ளதா அப்படி இருக்கவாளுக்கு பகவான் சதாத்தன் அனுபவத்தை கொடுக்குறான்றது இந்த பாட்டுல விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் இவாளுக்கு வேண்டியது. இதுல இந்த பறையன்னு சொல்றது கூட வேண்டியதெல்லாம சொல்றது. ரத்தம் பண்றோம், ரத்தத்துக்கு பறை முக்கியமா வேண்டியது. அது கூட மொத்ததும் இருக்கு. அதையும் கிருஷ்ணன் கேட்டு வாங்கி பண்றோம். ஆனா இதை ஒரு வியாஜமா வச்சுட்டு இதன் மூலமா பகவத் அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது நாங்க திருப்தியா சந்தோஷிச்சுட்டு இருக்கோம். இது லோகத்துக்கும் க்ஷேமத்தை உண்டாக்குறது. அங்கேயும் மேல என்ன பண்ற லோகத்துவ வரணும்ன்ற மாதிரி கேட்டுக்கணும் பகவானுக்கு. அது ஆதி நிலையாய் அருள்
பிரார்த்திக்காமல் கொடுத்தா புருஷார்த்தமாகாது. அதுக்காக அப்பிரார்த்தித்தோ நகோபாய என்ற சுசங்கல்பித மரியாதையை அதிக்கிரமியார்கள். அதனால் ஆளிலையாய் அருள் என்று அவனை அர்ச்சித்தார்களாய். அருளையலோரே தங்களுக்கு வகுத்த சுவாமினியை அர்ச்சிக்கிறார்கள். தாயாரையும் சேர்த்து பிரார்த்திக்கிறார். அதனால இவ்விருவரிலும் உபாயத்துவம் வியக்தமாக வேண்டி நம்மை வாழ்ந்தால் சொல் வேண்டினபடி தாயார் காமித்து கொடுத்த வழி சரியான வழி. அது இப்படி மேற்கொண்டு அடுத்த பாட்டெல்லாம் அடைஞ்ச பலத்தை சொல்ல போற. கூடார வெள்ளம் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து சொல்ல போற. அடுத்தது வியக்தமா எனக்கு உங்களுக்கு சம்பந்தம்ன்றது கரவேல சொல்லி சித்தஞ்சரி காலையில மித்தபடி இது எந்த மாதிரி சொல்லிக்கணும் எல்லாரும் 30 நாள் ஒவ்வொரு வருஷம் ஆறு மாசம் மாத்திரம் பண்ணணுன்றது இல்லாமல் பிரதி தினமும் பகவான் மன்னிஜர் எப்படி போய் சொல்லணும் சித்தஞ்சரி காலை பரஸ்வதியோடு முடிக்கிறார். மணி நீலா சாரு கல்லார ஹஸ்தா சரோவர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலகவனீதாபிஸ்லக்விரா கிருஷ்ணநாசா விசார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. வாதித்யுபஜரோ பங்க பஞ்சாரண பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாசார்ய சிரம்புவி ஸ்ரீராமான சித்தாந்த நிர்தாரண துரந்தரः கடகோபாகேதீந்திரோ தேதாத்புவி ஸ்ரீரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய